வணக்கம். உருப்பொருள் நலம் என்ற தலைப்பில் ஆசான் மா. செந்தமிழன் செம்மை வாழ்வியல் வகுப்பில் ஆற்றிய உரை. அனைவருக்கும் வணக்கம். செம்மை வாழ்வு என்ற இந்த 2 நாள் வகுப்பு ஒரு பகுதி நம்முடைய உரையாகவும், இன்னொரு பகுதி வாழ்க்கைக்கு தேவையான சில பொருட்கள் செய்முறையை கற்றுத்தருவதாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த செம்மை வாழ்வு என்ற தலைப்பில் நாம் நடத்தும் முதல் வகுப்பு இதுவே. இந்த 2 நாட்களில் வாழ்வியல் அடிப்படைகள் ஒரு சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொண்டு செம்மை வாழ்வு என்ற கருத்தை நோக்கி உங்களை வரவேற்பதற்காகவும், அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்காக உங்களை ஆற்றுப்படுத்துவதற்காகவும் விரும்பி நாம் இந்த நிகழ்வை தொடங்குகிறோம். செம்மை என்ற சொல் மிகவும் தொன்மையான என்ற பொருள் கொண்டது. உண்மை என்ற பொருளும் ஒரு வகையில் அதற்கு உண்டு. சிவம் என்ற பொருள் செம்மைக்கு நெருக்கமான ஒரு சொல். செம்மையும் சிவமும் ஒன்று என்பதை திருமுறைகள் சான்று காட்டி நிற்கின்றன. செம்மையே என்றால் சிவமே என்ற பொருள். அவ்வாறு திருவாசகத்தில் பல இடங்களில் செம்மை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. செம்மை வாழ்வு என்பது உண்மையான வாழ்வு, சிவம் அருளும் வாழ்வு என்றுதான் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த கருத்தை முன்னெடுத்து செல்பவன், உங்களுக்கு இந்த கருத்துக்களை வெளிப்படுத்துபவன் என்ற வகையில் என்னுடைய புரிதல் அதுதான். இந்த உண்மையான செம்மை வாழ்வு உங்களுக்கும் வேறு பலருக்கும் அமைய வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். அதுவே நம்முடைய வாழ்நாளின் ஒரே இலக்கு. வாழ்க்கையில் செம்மை என்ற நிலையை எட்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு சில கருத்துக்களை இந்த உரையில் நாம் குறிப்பிடுவோம். அதற்கான ஒரு அடிப்படை மறைமொழியை முதலில் முன்வைக்கிறோம். இந்த மறைமொழி சில நாட்களுக்கு முன்பு நாம் எழுப்பிய ஒரு கேள்விக்காக விளக்கப்பட்டது. உருபொருள் சேர்க்கை உண்மையை வெளிப்படுத்த, மறுபொருள் சேர்க்கை சிதைவை காட்டுமா என்பது அந்த மறைமொழி. இது உணர்த்தப்பட்ட சூழல் எப்படிப்பட்டது என்றால், பல மனிதர்கள் நம்மிடம் வருகிறார்கள். அந்த மனிதர்களில் ஒரு சிலரால் நமக்கு இன்பம், அமைதி ஆகியன வாய்க்கின்றன. ஒரு சிலரால் தொல்லைகளும் துயர்களும் அமைகின்றன. இது ஏன்?
ஏன் இந்த பாகுபாடு, எதனால் இது நிகழ்கிறது, இதிலிருந்து மீள்வதற்கு என்ன வழி எனும் கேள்விக்கு விடையாக நமக்கு உணர்த்தப்பட்ட மறைமொழி. இப்படி ஒரு கேள்வியை எழுப்பும் அளவிற்கு மிகப்பெரிய துயரம் எனக்கு நேர்ந்ததில்லை. அவ்வளவு பெரிய துயர்கள் நேரும்படியான வாழ்க்கையே எனக்கு இல்லை. என்றால் வாழ்க்கையில் துயர்கள் மிகுதியாக வேண்டுமென்றால் எதிர்பார்ப்புகள் மிகுதியாக இருக்க வேண்டும். முயற்சி மிகுதியாக இருந்தால் துயரம் மிகுதியாக இருக்கும். நம்மை பற்றி அறிந்தோருக்கு தெரியும், நமக்கு முயற்சிகளே குறைவு, எதிர்பார்ப்புகளும் மிக குறைவு. ஆனாலும் நான் எப்படி துயரப்படுவேன் என்றால், ஒரு சிறிய முள் குத்தினால் கூட அம்மையப்பா என்று துயரப்படுவோம். சக மனிதர்களிடம் நமக்கு படும் பெரிய காயங்களை கூட நான் ஒரு பொருட்டாக காட்டிக்கொள்ள மாட்டேன். உண்மையிலேயே அது ஒரு பெரிய காயமாக இருக்காது. ஆனால் பார்ப்பவர்களுக்கு அது பெரிய புண்ணாக காயமாக தெரிந்தாலும் அவர்களிடம் அதை பற்றி நான் புலம்புவதே இல்லை. ஆனால் ஒரு சிறிய முள் குத்தினால் கூட அம்மையப்பரிடம் மிக அதிகமாக புலம்புவேன். அது ஒரு குழந்தையின் மனநிலை. குழந்தை பெற்றோரிடம் சிறிய துன்பத்தை கூட பெரிதாக காட்டி அழும். இனி இப்படி நேராது என்று எனக்கு உறுதி செய்து கொடு என்றெல்லாம் கேட்கும். ஆனால் அது தன்னுடைய தோழிகளுடன் தோழர்களுடன் விளையாடும் பொழுது இது ஒன்றும் பெரிய புண்ணில்லை, இது பெரிய காயமில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும். அப்படித்தான் எனக்கும் இறைவனுக்குமான உறவு. ஆகவே இது துயரங்கள் ஏன் இருக்கின்றன என்று நாம் கேட்டது இப்படி ஒரு சிறிய முள் என்ற அளவில் ஏற்பட்ட துயரம். படைத்தவருக்கும் இருக்கும் எல்லையில்லா பொறுமையினால் இது போன்ற ஆழமான பொருளற்ற அல்லது மேலோட்டமான விளையாட்டுத்தனமான கேள்விகளுக்கெல்லாம் கூட மிக ஆழமான செறிவான விளக்கங்களை தரும் அளவிற்கு அவருடைய அன்பு இருக்கிறது. அந்த நிலையில்தான் உருபொருள் சேர்க்கை உண்மையை வெளிப்படுத்த மறுபொருள் சேர்க்கை சிதைவை காட்டுமாம் என்று ஒரு மறைமொழியை நமக்கு உணர்த்தினார். உருபொருள் சேர்க்கை என்றால் என்ன? உருபொருள் என்பது எது தானே வந்து அடைகிறதோ அது. நீங்கள் முயற்சி செய்யாமல், நீங்கள் நாடாமல், நீங்கள் தேடி அலையாமல், நீங்கள் எதிர்பார்க்காமல் உங்களை வந்து அடைவது எதுவோ அது உருபொருள். இந்த உயிர் சிவத்தின் ஒரு கூறு. சிவம் உயிர் ஆகியன ஒன்றே. இந்த உயிருக்கு உடல் ஓர் உருபொருள். உங்களுக்கும் எனக்கும் வழங்கப்பட்டுள்ள உடலை நீங்களும் நானும் முயன்று தேடவில்லை. முயன்று தேடி இதை செய்ய இயலாது. இது தானே வந்தது, தானே வந்து அடைந்தது. நம்முடைய நாட்டம் இல்லாமல், நாம் எதிர்பார்க்காமல் இந்த உடல் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உடல் ஓர் உருபொருள். இந்த உடலுக்குள் நுழையும் காற்று உருபொருள், மழை உருபொருள், வெயில் உருபொருள், நிலம் உருபொருள், தாவரங்கள், இங்குள்ள விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், புழுக்கள் ஆகிய யாவுமே
நமக்கு உருபொருட்கள், இவற்றையெல்லாம் நாம் தேடவில்லை, இவற்றை நாம் எதிர்பார்க்கவில்லை, முயன்று இவற்றை நாம் திரட்டவில்லை. இந்த உருபொருட்களின் சேர்க்கை உண்மையை வெளிப்படுத்தும் என்பது வாக்கு. ஐம்பூதங்களும் இங்குள்ள உயிரின கூட்டமும் ஒரு சேர்க்கையில் அமைந்து உண்மையை வெளிப்படுத்துகின்றன. உண்மை என்பது என்ன? எதற்கு நோக்கமே இல்லையோ அதுவே உண்மை. நோக்கமில்லாத சொற்களும் செயல்களும் உண்மையானவை. உண்மையை இந்த உயிரின கூட்டம் வெளிப்படுத்துகிறது எனும்போது, இந்த புவியில் உள்ள உயிரின கூட்டத்திற்கென்று எந்த தனிப்பட்ட நோக்கமும் இல்லை என்று பொருள். உங்களுடைய சூழலை பாருங்கள். எவ்வளவோ தாவர வகைகள் இருக்கின்றன, எவ்வளவோ பறவைகள் வாழ்கின்றன, பூச்சிகள் எல்லாம் இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு உயிரினத்திற்கும் என்ன வாழ்க்கைக்கு என்ன தனிப்பட்ட நோக்கம் இருக்கிறது? அவையெல்லாம் வாழ்கின்றன, நன்றாகவே வாழ்கின்றன, நன்றாகவே இறந்து போகின்றன. ஆனால் இவ்வளவு உயிரின கூட்டத்திற்கும் என்று தனிப்பட்ட நோக்கம் ஏதேனும் உண்டா? இல்லை. அந்த நோக்கத்திற்காக அவை முயற்சிக்கின்றனவா? இல்லை. மழை எனும் உருபொருள் வந்து சேர்ந்தால் காட்டில் தவளைகள் குஞ்சு பொரிக்கின்றன, மீன்கள் குஞ்சு பொரிக்கின்றன. மழை இல்லை என்றால் அவை இனப்பெருக்கமே நிகழ்த்தாமல் இருக்கின்றன. உருபொருள் சேர்க்கை நிகழ்ந்தால் உண்மை வெளிப்படுகிறது. அதாவது நோக்கமற்ற உயிரினங்கள் வெளிப்படுகின்றன. இந்த உயிரின கூட்டத்தின் ஓர் அங்கமாகிய மனிதர்களுக்கு மட்டும் இந்த மறைமொழி பொருந்துவதில்லை. ஆதி மூலமாகிய சிவசக்தியின் வெளிப்பாடுகள் தான் யாவுமே என்பது உண்மை. கதிரவனும் சிவசக்தி, விண்மீன் கூட்டமும் சிவசக்தி, பேரண்டத்தின் ஓர் அணுவும் சிவசக்தி, அணுவின் உள்ளிருக்கும் துகள்களும் சிவசக்தி. இது உண்மை. இவ்வளவு நுட்பமான பொருட்களுக்கே குறிப்பிட்ட நோக்கம் இல்லை. உங்களுடைய சொற்களில் சொல்ல வேண்டுமென்றால், இவ்வளவு நுட்பமான பொருட்களுக்கும் இவ்வளவு பேர் அண்டங்களுக்குமே லட்சியம் இல்லை. குறிப்பிட்ட நோக்கமில்லாத இந்த நுண்மைகளும் பெருமைகளும் எதுவுமே செய்யாமல், எந்த வினையும் ஆற்றாமல் இருக்கின்றனவா? இல்லை. இவைதான் இந்த பேரண்டங்களாக விரிந்திருக்கின்றன. இவைதான் எண்ணற்ற ஒழுங்குகளை வகுத்து அந்த ஒழுங்குகளின் அடிப்படையில் சுழல்கின்றன, செயல்படுகின்றன. மழை என்றால் மழைக்குள் காற்றின் எந்த கலவை எந்த விகிதத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒழுங்கு இருக்கிறது. கதிரவன் எந்த நேரத்தில் உதிக்க வேண்டும், எப்பொழுது அடங்க வேண்டும் என்ற ஒழுங்கு இருக்கிறது. எந்த பருவத்தில் எந்த புல் முளைக்க வேண்டும் என்ற ஒழுங்கு இருக்கிறது. பிறக்கும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒழுங்கு இருக்கிறது. தேனீக்கள் நுட்பமான அடைகளை வைத்து தமக்கான இருப்பிடங்களை அமைத்துக் கொள்கின்றன. கரையான்கள் மிக நேர்த்தியாக தமக்கான வாழ்விடத்தை கட்டிக்கொள்கின்றன. ஆழ்கடலில் உள்ள கயல் கூட்டம் இந்த புவியை விளையாட்டாக வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நோக்கமற்ற, தனிப்பட்ட, இலக்கற்ற உயிரின கூட்டமும் பேரண்டத்தின் பொருட்களும் மாபெரும் வல்லமையுடன்
அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன. நோக்கமற்ற ஐம்பூதங்கள் இணைந்து இவ்வளவு பெரிய அண்டத்தை வடிவமைத்து இவ்வளவு உயிரினங்களுக்கு வாழ்க்கை வழங்கி கொண்டிருக்கின்றன. ஆகவே நோக்கமற்று இருத்தல் என்பது ஏதும் செய்யாதிருத்தல் அல்லது சோம்பி கிடத்தல், பொறுப்பற்றிருத்தல் என்பது அல்ல. தனிப்பட்ட நோக்கம் இல்லாத அணுக்களும் விண்மீன்களும் தான் இந்த பேரண்டத்தை கட்டி ஆண்டு கொண்டிருக்கின்றன. தனிப்பட்ட நோக்கம் இல்லாத காற்று, மழை ஆகிய பூதங்கள் தான் மனிதர் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ்க்கை கொடுக்கின்றன. ஆனால் மனிதர்களுக்கு தம்முடைய நோக்கங்கள் மீது ஒரு பெரிய மயக்கம் இருக்கிறது. தனிப்பட்ட நோக்கம் இருந்தால்தான் வாழ்க்கைக்கு ஒரு பொருள் இருக்கும் என்ற ஒரு கற்பிதம் மனிதர்களிடம் இருக்கிறது. தனிப்பட்ட நோக்கங்களின் மீது மனிதர்களுக்கு இருக்கும் பற்று பாதுகாப்பான எல்லையெல்லாம் கடந்து மனிதர்களுடைய வாழ்க்கையை சிதைக்கும் அளவிற்கு வளர்ந்துவிட்டது. இங்குதான் நாம் உருபொருள் என்ற உன்னதத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நீங்கள் இன்பமாக நிம்மதியாக வாழ வந்திருக்கிறீர்களா, அல்லது உங்களுடைய நோக்கங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வதற்காக வந்திருக்கிறீர்களா? முதல் கேள்விக்கு தான் உங்களுடைய தலையசைப்பு என்றால் உங்களுக்கு உருபொருட்கள் வந்து சேர்ந்துவிடும். வாழ்க்கையில் எதையாவது சாதித்து காட்டிவிட்டுத்தான் நான் இங்கிருந்து கிளம்புவேன் என்ற பிடிவாதம் இருந்தால் உருபொருட்கள் உங்களை வந்து அடைந்தாலும் அந்த பொருட்களை நீங்கள் விரட்டுவீர்கள், மிரட்டுவீர்கள், அடக்கி ஆளத் துடிப்பீர்கள். விளைவாக மறுபொருட்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். மறுபொருள் என்பது இடையின ரகரத்திற்கான ரகத்தை பயன்படுத்த வேண்டிய சொல். மருத்துவம் என்ற சொல்லில் வரும் ரகரம். இந்த மறுபொருள், மறு என்பது மாசு, களங்கம் ஆகிய பொருட்களை கொண்டது. உருபொருள் வழங்கப்படுவது, மறுபொருள் களங்கமாக இருப்பது, மாசாக இருப்பது, மாசு அடைந்தது. மறுபொருள் சேர்க்கை சிதைவை காட்டுமாம் என்றால் ஒரு மனிதர் எவ்வளவு சிதைவடைந்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போதே இவர் எவ்வளவு மறுபொருட்களை எல்லாம் சேர்த்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அவருடைய மன நிம்மதி சிதைந்திருக்கிறதா? நிறைய மறுபொருட்களை அவர் சேர்த்திருக்கிறார். உறக்கம் இல்லையா? செரிக்கவில்லையா? எந்த நேரமும் உணர்ச்சிகளின் கொந்தளிப்பாக இருக்கிறாரா? அல்லது உணர்ச்சிகளே இல்லாமல் மறத்து போய்விட்டாரா? இவை எல்லாமே சிதைவுகள். இந்த சிதைவுகள் எல்லாம் ஏன் நிகழ்கின்றன என்றால் அவர் மறுபொருள் சேர்க்கையில் ஈடுபட்டிருக்கிறார். இதனை சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், உனக்கு படைத்தவரால் வழங்கப்பட்டவற்றை நீ பொருட்படுத்தாமல் உன் முயற்சிகளால் எவற்றையெல்லாம் சேர்த்தாயோ அவையெல்லாம் மறுபொருட்கள். அந்த மறுபொருட்களின் சேர்க்கை உன்னுடைய சிதைவை காட்டியிருக்கும். இதுதான் கருத்து. இன்றைக்கு நீங்கள் இயற்கை உணவை பற்றி நிறைய தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். நானெல்லாம் உணவு என்றாலே இயற்கை தான் என்ற அளவோடு இருந்து விடுவேன். அது இயற்கையாகத்தானே இருக்க வேண்டும்.
என்ற அளவோடு இருந்து விடுவேன். அதற்கு மேல் அதில் அறிவை வளர்த்து கொள்ள மாட்டேன். உங்களுடைய கருத்திலிருந்தே அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இயற்கை உணவு என்று நீங்கள் எதை கூறுகிறீர்கள் என்றால், சாரத்தில் உருபொருள் சேர்க்கையினால் அமைந்த உணவைத்தான் நீங்கள் இயற்கை உணவு என்கிறீர்கள். மழையில் விளைந்த எவ்விதமான செயற்கை பொருட்களும் பயன்படுத்தப்படாத, செயற்கையான பதப்படுத்திகள் இல்லாத உணவு. இந்த உணவு இயற்கையாக இருக்கிறது என்றால் இதற்காக எந்த முயற்சியும் செய்யவில்லை என்று பொருள். அல்லது மிக குறைவான முயற்சிகளில் விளைந்த பொருள் உங்களுக்கு இயற்கை உணவு என்ற பெயரில் கிடைக்கிறது. கிடைக்க வேண்டும். அப்படி உங்களுக்கு கிடைக்கவில்லை, கிடைக்க வேண்டும். அதுதான் இயற்கை வேளாண்மை என்பது. முயற்சிகள் அற்றது அல்லது மிக குறைவாக முயற்சி செய்து விளைவிப்பது, அதுதான் இயற்கை வேளாண்மை. நிலம் என்ற உருபொருள் எந்த இயல்பில் இருக்கிறதோ அந்த இயல்பிலேயே பயிர் செய்தல் இயற்கை வேளாண்மையின் அடிப்படை. இங்கு கம்புதான் இயல்பாக விளையும் என்றால் அங்கு கம்பு பயிரிடுக. இங்கு வாழை இயல்பாக விளையும் என்றால் அங்கு வாழை பயிரிடுக. இது உருபொருள் சேர்க்கை. வறண்ட நிலத்தில் ஆழ்துளை கிணறுகளை அமைத்து நீரை உறிஞ்சி எடுத்து அங்கு வாழை பயிரிடுதல் மறுபொருள் சேர்க்கை. அது அந்த நிலத்தின் இயல்பை காட்டி நிற்கும். ஓரிரு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நிலம் சிதைந்திருக்கும். அந்த சிதைவை பார்த்தாலே இங்கு மறுபொருள் சேர்க்கை நிகழ்ந்திருக்கிறது. களங்கமான எண்ணங்கள் இங்கு செயலாற்றி இருக்கின்றன. மாசுபடிந்த கருத்துகள் இங்கு செயல்புரிந்திருக்கின்றன. இந்த மறுபொருள் சேர்க்கையினால் இங்கே சிதைவு நிகழ்ந்திருக்கிறது என்பதை பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம். ஆனால் நிலத்தின் இயல்பிற்கேற்றவாறு விளைவித்துக் கொண்டிருக்கும் மனிதர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக அந்த நிலத்தை வளமாக தக்க வைத்திருக்கிறார்கள். தலைமுறை தலைமுறையாக அந்த நிலத்தை உருபொருளாகவே காத்து நிற்கிறார்கள். இங்கு எது வருமோ, இயல்பாக எது விளையுமோ அதை மட்டுமே விளைவிப்பேன் என்ற அளவில் இருப்போர் இன்றும் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அது இயற்கை உணவு. அவர்கள் விளைவிப்பதுதான் இயற்கை உணவு. இயற்கை உணவு என்ற பெயரில் நிலத்துக்கு பொருந்தாத பயிர்களை, நிலத்தை சுரண்டி, இயற்கையின் பிற வளங்களை எல்லாம் சுரண்டி பயிரிட்டு அவற்றிற்கெல்லாம் மிக கூடுதலாக முயற்சி செய்து அறுவடை செய்த பிறகு அது இயற்கை உணவே அல்ல. அது ஒரு வகையான செயற்கை உணவு. அது வெறும் செயற்கை நஞ்சு இல்லாத உணவு என்று வேண்டுமானால் அதை அழைக்கலாம். அதை இயற்கை உணவு என்று அழைக்கக்கூடாது. இயற்கை என்ற சொல்லுக்கு ஒரு பொருள் உண்டு. நீண்ட காலமாக அந்த பொருள் இருக்கிறது. அந்த பொருளை வணிகத்திற்காக மாற்றிவிடக்கூடாது. ஆனால் ஏற்கனவே அப்படியெல்லாம் மாற்றிவிட்டார்கள். இன்றைக்கெல்லாம் இயற்கை வேளாண்மை என்பது நிலத்திற்கேற்ற பயிர் என்ற கருத்திலிருந்து விலகி எங்கோ சென்று விட்டது. ஆடி மாதம் மழை பொழிந்த பிறகு மட்டுமே விதைக்க இயலும், அதுவரை எந்த வேளாண்மையும் செய்ய இயலாது எனும்படியான நிலப்பகுதி இன்றைக்கு இயற்கை வேளாண்மை என்ற பெயரில் ஆண்டு முழுவதும் பயிரிடப்படும் பகுதியாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆழ்துளை கிணறுகளை தோண்டி நீரை உறிஞ்சி எடுத்து நீ எதை விதைத்தாலும் அது இயற்கை வேளாண்மை அல்ல, உண்மையில் அது வேளாண்மை அல்ல. அதற்கு வேறு ஏதேனும் பேர் வைத்துக் கொள்ளலாம். இவையெல்லாம் ஏன் நிகழ்கின்றன என்றால், மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நோக்கங்களின் மீதான பிடிப்பு.
இயற்கை வேளாண்மை என்ற கருத்து முன்வைக்கப்படும் போது அதனை மனிதர்களின் இயல்பு, உயிரின இயல்பு என்று புரிந்து கொள்வோர் அப்படியே பின்பற்றுவர். மாறாக பிறரை விட நான் உயர்ந்தவன், பிறர் செயற்கையான வழிமுறைகளில் சமூகத்தை சீரழிக்கிறார்கள், நான் இயற்கையான வழிமுறைகளில் நல்ல உணவு கொடுக்கப் போகிறேன் என்று பெருமைப்பட்டு பெருமிதத்திற்கு ஆட்பட்டு அந்த துறையில் காலெடுத்து வைப்பவர்கள் நிலத்தின் இயல்பை புரிந்து கொண்டெல்லாம் செயலாற்ற மாட்டார்கள். அவர்களுக்கு அந்த பெருமிதம் வழிகாட்டியாகிவிடும். முதலில் சில முறை தோல்வி அடைவார்கள். பிறர் அவர்களுடைய உணர்ச்சிகளை தூண்டும் வகையில் பேசுவார்கள். நீ பாழாகிவிட்டாய், நீ நிலத்தை வீணாக்கிவிட்டாய், உன்னுடைய வழி தவறானது என்று பலர் கேலி பேசுவார்கள். இவர் உணர்ச்சி தூண்டலுக்கு ஆட்படுவார். ஆட்பட்டு நான் எப்படியாவது செய்து காட்டுகிறேன், எப்படியாவது அறுவடை செய்து காட்டுகிறேன் என்று இயற்கை வளங்களை சுரண்டி அறுவடை செய்து காட்டிவிடுவார். அல்லது தன்னுடைய முயற்சிகளை மிகுதியாக கொட்டி அறுவடை செய்து காட்டிவிடுவார். இவர் ஒரு வெற்றியாளர். ஆனால் இவர் இயற்கையின் பிள்ளையா என்றால் இல்லை. இயற்கையின் பிள்ளைகளுக்கு உணர்ச்சி தூண்டல் இருக்காது. இயற்கையின் குழந்தையாக வாழும் மனிதர்களை பிறருடைய பொறாமை சொற்கள் தூண்டிவிடாது. ஏனென்றால் இயற்கைக்கே பெருமிதம் இல்லை. நீங்கள் அதிகம் புகழ்பாடும் உயிரினமான மண்புழுவிற்கும் சில பறவைகளுக்குமே பெருமிதம் இல்லை. அவற்றிற்கெல்லாம் அந்த அறிவே இல்லை. ஆனால் அவைதான் நிலத்தை ஆழமாக உழுகின்றன, பறவைகள் தான் அதிகமாக விதைக்கின்றன. உருபொருட்கள் அப்படித்தான் இருக்கும். உருபொருட்கள் நிலத்திற்கு தேவையானவற்றையெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் கொடுக்கிறோம் என்ற கருத்து கூட அவற்றிற்கு இருக்காது. மனிதர்களிலும் சிலர் அவ்வாறு இருப்பார்கள். தம்முடைய உறவுகளுக்கு தேவையானவற்றையெல்லாம் அவர்கள் வழங்கி கொண்டே இருப்பார்கள். ஆனால் வழங்குகிறோம் என்ற எண்ணம் கூட அவர்களிடம் இருக்காது. அவையெல்லாம் உருபொருட்கள். இந்த உருபொருட்களின் சேர்க்கை உண்மையை வெளிப்படுத்தும், நோக்கமற்ற விளைவுகளை காட்டிக் கொண்டே இருக்கும். வேளாண்மையில் மறுபொருள் சேர்க்கை ஏற்கனவே மிகுந்து விட்டது. இயற்கை வேளாண்மை என்ற பெயரிலும் மறுபொருள் சேர்க்கை மிகுந்திருக்கிறது. அதனால்தான் நம்முடைய செம்மை நிலம் என்ற கருத்தில் விளைச்சலை பற்றி, அறுவடை சிறப்பை பற்றி நாம் எங்குமே குறிப்பிடுவதில்லை. எந்த இடத்திலுமே இதை செய்தால் இவ்வளவு அறுவடை செய்யலாம் என்று நான் பேசவும் மாட்டேன், எழுத மாட்டேன். அப்படி ஒரு நுட்பத்தை யாருக்கும் கற்றுத்தர மாட்டேன். ஏனென்றால் விளைச்சல் அல்லது அறுவடை ஆகியனவெல்லாம் நம்முடைய முயற்சியின் விளைவுகள் என்று நம்புவதை விட ஒரு இறை துரோகம் என்ன இருக்கு? அதைவிட இறைவனை எப்படி பழிப்பது? அப்படி என்னால் பழிக்க இயலாது. இதை செய்தால் இத்தனை மூட்டை அறுக்கலாம் என்றெல்லாம் என்னால் பேச இயலாது. வேளாண்மையை நாம் கண்டறியவில்லை. பல ஆயிரம் ஆண்டுகளாக இங்கே பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இயற்கை வேளாண்மை என்று நீங்கள் அழைக்கும் தொழில்நுட்பத்தை நாம் கண்டறியவே இல்லை. வேளாண்மை என்றாலே அது இயற்கையானது தான். இதுதான் பல ஆயிரம் ஆண்டுகளாக புவி முழுவதும் உள்ள வழக்கம். இது ஒரு புதிய கண்டுபிடிப்பு அல்ல. அந்த நடைமுறை சிதைந்து போனது. நம்மாழ்வார் ஐயா உள்ளிட்ட பலர் போராடி அந்த நடைமுறைகளை மீட்டு தந்திருக்கிறார்கள். அவ்வாறு மீட்டு தந்த ஐயா நம்மாழ்வார் விளைவுகள் மீது பற்று கொண்டவராக இருந்திருந்தால் இந்த மாற்றமே இங்கு நிகழ்ந்திருக்காது. அது இந்த சமூகத்திற்கு கிடைத்த ஒரு உருபொருள். அவர் வந்து சேர்ந்தவர். இந்த சமூகமாக கேட்டு வாங்கியது நம்மாழ்வார் வேண்டும் என்று. இந்த சமூகம் கேட்குமா நம்மாழ்வார் வேண்டும் என்று? இந்த சமூகம் விரட்டியது, அவமதித்தது, அவரை தூற்றியது. கடைசி காலம் வரை அவருக்கு போதிய
அடிப்படை தேவைகளை கூட இந்த சமூகம் நிறைவேற்றவில்லை. அப்படியே போய் சேர்ந்து விட்டார். அது உருபொருள், அது எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்ந்தது. ஆகவே அந்த உருபொருளுடைய வாழ்க்கை உண்மையை காட்டி நிற்கிறது, வெளிப்படுத்துகிறது. நோக்கமற்ற வேளாண் கொள்கைகள் எங்கிருந்து விளைந்தன? நம்மாழ்வார் என்ற ஒரு உருபொருள் வாழ்க்கையிலிருந்து விளைந்தன. உருபொருள் சேர்க்கை உண்மையை வெளிப்படுத்தும். அந்த கருத்தை நகலெடுத்து அல்லது அதனை போலியாக காட்டிக்கொண்டு எண்ணற்ற மறுபொருட்கள் பெருகிவிட்டன. அவையெல்லாம் சிதைவை காட்டிக்கொண்டே இருக்கின்றன. இது எல்லா துறைகளிலும் எக்காலமும் நிகழ்வது. வாழ்க்கையில் உருபொருள் சேர்க்கையின் மீது விருப்பம் வேண்டும். அம்மையப்பா, எனக்கு என்னுடைய முயற்சிகள் வழியாக கிடைப்பவற்றை விட உன்னுடைய அருளால் கிடைப்பவை வேண்டும் என்று வேண்ட தெரிய வேண்டும். அதை முதலில் உணர வேண்டும். இதை ஒரு வாசகமாக நான் சொல்லும்போது உங்களுக்கு இதில் மாற்று கருத்து இருக்காது. ஆனால் இப்பொழுது நான் சொன்ன அந்த ஒற்றை வரியை நான் விளக்கி கூறினால் உங்களில் பலர் தலையசைத்தாலும் உள்ளுக்குள் முரண்படுவீர்கள். இப்பொழுது நான் என்ன சொன்னேன் என்றால், அம்மையப்பா, என்னுடைய முயற்சிகளால் கிடைப்பவற்றை விட உன் அருளால் எனக்கு வழங்கு என்று வேண்டச் சொல்கிறேன். இதை பொருள் அறிந்து கொண்டால் வேண்டுவதற்கே உங்களுக்கு தயக்கமாக இருக்கும். ஏனென்றால் இந்த வாசகத்தின் முதல் பாதி என்ன சொல்கிறது? என் முயற்சிகளால் எனக்கு கிடைப்பவை வேண்டாம். இதை நீங்கள் ஏற்க மாட்டீர்கள். இதை உங்களால் ஏற்க இயலாது. இரண்டாவது என்ன சொல்கிறது? உன் அருளால் வழங்கப்படுபவற்றை எனக்கு வழங்கு. உன் அருளால் எவையெல்லாம் எனக்கு கிடைக்குமோ அவையெல்லாம் கிடைக்கட்டும். இந்த இரண்டாவது பாதியை கண்டு பலருக்கு அச்சம்தான் வரும். ஏனென்றால் அவர் எதை கொடுப்பாரோ, அவர் கொடுப்பவற்றையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று அச்சம் வரும். ஆழமாக பொருள் புரிந்தால் இதை சொல்லி யாருமே வேண்ட மாட்டார்கள். மேலோட்டமாக இது நல்ல வாசகம் போல தெரியும். ஆனால் நான் ஆழமான பொருளைத்தான் கூறுவேன். உங்களுடைய ஏற்பும் மறுப்பும் எனக்கு ஒரு பொருட்டல்ல. நீங்கள் ஏற்கலாம், மறுக்கலாம். சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு, அவ்வளவுதான். என்னுடைய முயற்சிகளால் எனக்கு கிடைப்பவை வேண்டாம் என்று ஏன் விரும்புகிறோம்? அப்படி ஏன் வேண்டுகிறோம் என்றால், நீங்கள் எவற்றையெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன முயற்சி செய்கிறீர்கள்? இந்த முயற்சிகளுக்கெல்லாம் எது அடிப்படை? உங்களுடைய இயல்பிலிருந்து எழும் விருப்பங்களா அவையெல்லாம், அல்லது தூண்டல்களுக்கு ஆட்பட்ட கருத்துக்களா, ஆசைகளா என்று பாருங்கள். இதை உங்களுக்கு தெரிய வேண்டும். இயல்பாகவே உங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படுகிறது என்றால் அந்த பொருள் கிடைக்கும் வரையிலான காலமும் சூழலும் உங்களுக்கு சுகமாக இருக்கும். விருப்பம் இருக்கும், ஆனால் அது இல்லை என்பதற்காக துயரம் இருக்காது. ஒரு குழந்தை தவழ்ந்து கொண்டிருக்கிறது. அதன் அருகே பிற குழந்தைகள் தாவி ஓடி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த தவழும் குழந்தைக்கு தானும் தாவ வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும். இது இயல்பு. ஐயோ, தாவ முடியவில்லையே என்று தூங்காமல் உண்ணாமல் தவழும் குழந்தை தவிக்காது. அது சுகமாகவே தவழ்ந்து கொண்டிருக்கும். பிறகு எழுந்து நிற்கும், பிறகு தாவும், ஓடும்.
இவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கும் குழந்தை மிதிவண்டிகளில் செல்லும் சிறுவர்களை பார்த்து இயக்கப்படும். நான் இன்னும் வளரவில்லையே, என்னால் இந்த வண்டியை ஓட்ட முடியவில்லை என்று. அதற்காக தாவுவதையும் குதிப்பதையும் அது நிறுத்திவிடாது. அது தாவிக்கொண்டே இருக்கும், குதித்து கொண்டே இருக்கும். மிதிவண்டி ஓட்ட வேண்டும் என்ற விருப்பத்தில் இருக்கும். துயரமே இல்லாமல் அந்த சூழலை கடந்து அது மிதிவண்டியில் ஏறி அமர்ந்து உண்டு. இயல்பான வளர்ச்சி படிநிலைகள் ஒவ்வொன்றும் துயரம் தராதவை. இன்றைக்கு இது இல்லை என்பதற்காக துயரம் இருக்காது. நாளைக்கு அது வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும். இல்லாதவற்றின் மீது ஏக்கம், இல்லையே என்ற கலக்கம், அது இல்லை என்ற சூழலில் தரும் நெருக்கடி ஆகியவையெல்லாம் இருந்தால் அவையெல்லாம் விருப்பங்கள் அல்ல, உங்களுடைய முயற்சிகள், ஆசைகள் அல்லது பேராசைகள். ஒவ்வொருவருமே படிநிலைகளை கடந்துதான் வந்திருக்கிறீர்கள். ஒரு தொழில் செய்கிறீர்கள் என்றால் அந்த தொழிலில் நேற்று நீங்கள் இருந்த படிநிலை வேறு, இன்று இருக்கும் படிநிலை வேறு. இந்த முதல் படிநிலையிலிருந்து இரண்டாம் படிநிலைக்கு நீங்கள் வரும் சூழல் துயர்மிக்கதாக இருந்திருந்தால் அதற்கு காரணம் ஒன்றுதான். சூழல் கொடுத்த அழுத்தங்களை, அறிதல்களை, அது தந்த உணர்ச்சி தூண்டல்களை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். இன்னுமா இப்படியே இருக்கிறாய் என்ற கேள்வியை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். இன்னும் நீ முன்னேறவில்லையா என்ற கேள்வியை, கேலியை நீங்கள் உங்களுடைய சிந்தனைக்குள் திணிக்க முயன்றீர்கள். ஆகவே துயரப்பட்டீர்கள். அந்த கேள்விகளையும் கேலிகளையும் தூண்டல்களையும் நீங்கள் புறக்கணித்திருந்தாலும் இந்த படிநிலைக்கு வந்திருப்பீர்கள். இரண்டாவது படிநிலைக்கு நீங்கள் இயல்பாக வந்திருப்பீர்கள். இந்த ஒன்றுக்கும் இரண்டுக்கும் இடையிலான துயர காலம் உங்களுக்கு இருந்திருக்காது. நடக்கும் குழந்தை நீந்தும் குழந்தைகளை பார்த்து ஏங்குவதை போன்ற ஏக்கம் மட்டுமே உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் நிம்மதியாக நடந்து கொண்டே இருந்திருப்பீர்கள். இயல்பு திறன் வெளிப்படுவது உருபொருளின் விளைவுகளில் ஒன்று. ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய இயல்பில் பல திறன்கள் உண்டு. எல்லா மனிதர்களுக்குமே திறன்கள் உண்டு. அந்த இயல்பு திறன் வெளிப்படும் வகையில் அந்த மனிதர் நடந்து கொண்டால் அவருடைய வாழ்க்கையில் துயரமே கிடையாது. ஆனால் இயல்பு திறனை பற்றி எந்த மனிதருக்காவது இங்கே அக்கறை இருக்கிறதா, புரிதல் இருக்கிறதா? ஒரு மாநகரம் முழுவதும் 5 அல்லது 10 தொழில்துறைகள் சார்ந்த மனிதர்களால் நிரம்பி இருக்கிறது. இன்றைக்கு உள்ள எல்லா மாநகரங்களுமே அப்படியானவை தான். ஒரு மாநகரத்தில் 1 கோடி பேர் வாழ்கிறார்கள். அங்கே உள்ள தொழில்துறைகளை பட்டியலிட்டால் ஒரு 20 தொழில்துறைகள் இருக்கின்றன. இருக்கலாம், மிக கூடுதலாக அவ்வளவுதான் இருக்கிறது. இந்த 1 கோடி பேருக்குமே இந்த 20 தொழில்துறைகளில் தான் திறன் இருக்கிறதா? ஒரு தொழிற்சாலையில் 10,000 பேர் பணியாற்றுகிறார்கள். அதனை சார்ந்த துணை ஆலைகளில் பல ஆயிரம் பேர் பணியாற்றுகிறார்கள். இவ்வளவு பேருக்குமே இந்த ஒரு குறிப்பிட்ட தொழில்துறையில், தொழில்நுட்பத்தில் இயல்பு திறன் இருக்கிறதா? இல்லை, அப்படி அவர்கள் படைக்கப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட கல்வியை பயில்வதற்கு பல 100,000 குழந்தைகள் போட்டி போடுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தை படிப்பதற்கோ அல்லது கலையை படிப்பதற்கோ பல 100,000 குழந்தைகள் முயற்சிக்கிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். சில படிப்புகளில் இடம் கிடைக்கவில்லை என்று குழந்தைகள் தற்கொலையே செய்து கொள்கின்றனர். இவ்வளவு பேருக்குமே, இத்தனை கோடி பேருக்கும் இந்த 4-5 படிப்புகளில் தான் இயல்பு திறன் இருக்கிறதா?
இல்லை, படைப்பு அவ்வாறானதில்லை. ஆனால் ஏன் இப்படி போட்டியிடுகிறார்கள்? ஏன் இப்படி மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள்? ஏன் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று கேட்டு பாருங்கள். உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். இவை எல்லாமே புறத்திலிருந்து வழங்கப்படும் அழுத்தங்களும் உணர்ச்சி தூண்டல்களும் தான் என்பதை நீங்கள் எளிதில் புரிந்து கொள்வீர்கள். அவர்கள் தம்முடைய இயல்பை பற்றிய அறிமுகம் கூட கிடைக்காத நிலையில் துயரங்களுக்குள் தள்ளப்பட்டவர்கள். அவர்களுக்கு இயல்பு என்றால் என்ன என்று தெரியாது, திறன் என்றால் என்ன என்று தெரியாது. அவர்களுக்கு காட்டப்பட்டவை அனைத்துமே புற சூழல் தரும் அழுத்தங்களும் உணர்ச்சி தூண்டல்களும் தான். அதாவது மனிதர்களுடைய முயற்சிகள், எதிர்பார்ப்புகள், தனிப்பட்ட நலன்கள், நோக்கங்கள் ஆகியவையெல்லாம் சேர்க்கை அடைந்து இந்த சிறுவர்களுடைய, மாணவர்களுடைய கல்வி முறையில் அழுத்தத்தை கொடுக்கின்றன. இதன் விளைவாக இன்றைக்கு ஒட்டுமொத்த சமூகத்திலுமே 5 அல்லது 6 துறைகளுக்கு மேல் எந்த துறையுமே இல்லை என்று நம்பும் அளவிற்கு சிறுவர்கள் இருக்கிறார்கள். கல்வி முறையில் நாம் மரபு கல்வி என்ற கருத்தை முன்வைக்கிறோம். மரபு கல்வியில் ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த பயிற்சி வேண்டாம் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. 4-5 பிரிவுகள் என்று கூட வைத்துக் கொள்ளக்கூடாது. எந்த விதமான வரையறையும் இருக்கக்கூடாது. கல்வியின் நோக்கம் என்ன? குழந்தைகள் தம்முடைய இயல்பு திறனை புரிந்து கொள்வதற்கு வழி அமைத்து தர வேண்டும். அவர்கள் தம்முடைய இயல்பு திறனை அறிந்து கொள்வதற்கு குறுக்கே எவையெல்லாம் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நீ எதுவுமே செய்யாமல் இருந்தால் குழந்தைகள் நன்கு கற்றுக்கொள்வார்கள். மரபு கல்வி என்ற பெயரில் நாம் செய்யும் செயல்கள் யாவுமே இதுவரை அந்த குழந்தைகள் மீது பெற்றோர் ஏற்படுத்திய கருத்துகள், சுற்றத்தார் உருவாக்கிய எண்ணங்கள் ஆகியவற்றை அப்புறப்படுத்துதல், அவ்வளவுதான். இந்த மறுபொருட்களை எல்லாம் அகற்றிவிட்டால் அங்கே உருபொருள் இருக்கிறது. அந்த குழந்தை தான் அந்த உருபொருள். அந்த குழந்தையே உருபொருள் தான். அதுவே வந்து அடைந்தது தான், அதுவே வழங்கப்பட்டது தான். அவ்வாறு வழங்கப்பட்ட அந்த குழந்தை இதே போல் வழங்கப்பட்ட அருளப்பட்ட பல்வேறு குழந்தைகளோடு சேர்க்கை கொள்கையில் அந்த சமூகத்தில் உண்மை வெளிப்படும். அந்த குழந்தைகளிடையே உள்நோக்கம் இருக்காது. தனிப்பட்ட எதிர்பார்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். தனி நோக்கங்கள் அவர்களிடையே இருக்காது. ஆகவே அவர்களுடைய சேர்க்கையில் உண்மை வெளிப்படும். அவர்கள் ஒரு கட்டுமானத்தை புரிந்து கொள்ளும் முறையில் உண்மை இருக்கும். அவர்கள் வேளாண்மையில் ஈடுபட்டால் அதில் உண்மை வெளிப்படும். அவர்கள் இன்பமாக இருப்பார்கள். இன்பமான சூழலையே அவர்கள் உருவாக்குவார்கள். இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? அவர்கள் மீது உள்ள புற அழுத்தங்களை அப்புறப்படுத்துதல், அவ்வளவுதான். இவற்றெல்லாம் அகற்றினால் போதும். இப்படி ஒவ்வொரு துறையிலும் உருபொருள் சேர்க்கை மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். அதுவே நம்முடைய எல்லா வினைகளுக்கும் அடிப்படை. தனிப்பட்ட வாழ்க்கையில் மனிதர்களுக்கு தாமே வந்தடையும் பொருட்கள் மீது என்ன மதிப்பீடு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எது தானே வந்தடைந்ததோ அதனை இழிவுபடுத்துவதும், எது முயன்று தேடி பெற்றதோ அதனை வணங்குவதும் மனிதர்களுடைய குணம். இந்த குணம் இல்லாத மனிதர்களை காண்பது அரிது.
நான் மிகவும் அரிதாகவே இந்த குணங்கள் இல்லாதவர்களை பார்த்திருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் பார்ப்பவர்களில் மிக பெரும்பகுதியினருக்கு தானே வந்தடைந்த பொருள் மீது மரியாதையே இருக்காது. முயன்று சேர்த்த பொருட்கள் மீது வழிபாடு இருக்கும், அவற்றையெல்லாம் வழிபடுவார்கள். இந்த சமூகத்தின் ஆன்மீக தலைவர்களை பார்த்தாலே இது புரிந்துவிடும். இந்த சமூகம் பல்வேறு முயற்சிகளின் வழியாக நெற்றிக்கண்ணை திறக்கலாம், சிவத்தையே பார்க்கலாம், அல்லது நீயே சிவமாகி விடலாம், அல்லது முதுகு தண்டுவடத்தில் பல படிநிலைகளை எல்லாம் உயர்த்தலாம், நிலைநாட்டலாம் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பவர்களுக்கும் எவ்வளவு கொட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய படங்களை எல்லாம் வீடுகளில் எப்படியெல்லாம் வைத்து வழிபடுகிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன். நீங்கள் பார்ப்பதல்ல, நீங்களே அப்படி செய்பவராகவும் இருக்கலாம். இங்கு ஊருக்கு ஊர் கோயில் இருக்கின்றது. ஒவ்வொரு கோயிலிலுமே இறைவனுடைய திருவுருவம் இருக்கிறது. மிக குறைந்த விலையில் திருமுறை நூல்கள் கிடைக்கின்றன. அந்த திருமுறை நூல்களில் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வழிகாட்டல்களும் இருக்கின்றன. இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் மனிதர்கள் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு தேவையான வழிகாட்டல்களும் இருக்கின்றன. பல சித்தர்கள் வாழ்ந்தார்கள், பல கருத்துக்களை பதிவு செய்தார்கள். வெறுமனே பாடல் பாடிவிட்டு போகவில்லை, மூலிகைகளை அறிவித்தார்கள், மருந்து செய்முறைகளை அறிவித்தார்கள், உடல் எப்படி செயல்படுகிறது என்று அறிவித்தார்கள். மனித வாழ்க்கைக்கு தேவையான பல தொழில்நுட்பங்களை அவர்கள்தான் அறிவித்தார்கள். அவர்கள்தான் மனித சமூகத்தை இந்த நிலத்தில் காலூன்றச் செய்தார்கள். அவ்வாறான சித்தர்களுக்கும் அவர்கள் வாழ்ந்த நினைவிடங்களுக்கும் மறைந்து அவர்கள் புதைக்கப்பட்ட நினைவிடங்களுக்கும் என்ன மதிப்பு இருக்கிறது? இந்த சமூகத்தில் என்ன மதிப்பு இருக்கிறது? அவையும் சின்னங்கள் தான். இன்றுள்ள ஆன்மீக தலைவர்கள் எழுப்பி கொண்டிருப்பவையும் சின்னங்கள் தான். எந்த சின்னத்திற்கு மதிப்பு இருக்கிறது என்பதை அவரவருடைய மனசான்றுக்கே விட்டுவிடுகிறேன். எந்த சின்னம் வழிபடப்படுகிறது? நோக்கமற்று வாழ்ந்தவர்களுடைய நினைவிடங்களில் குப்பை கூட்டுவதற்கு கூட யாரும் இல்லை. ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைப்பதற்கு ஆட்கள் இல்லை. எண்ணெய் வாங்கி கொடுப்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் இந்த போலிகள் எவ்வளவு வரவேற்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு எவ்வளவு வழங்கப்படுகின்றது. இந்த போலிகள் இவர்களுடைய வீட்டுக்கு வந்தால் அந்த போலிகளின் காலில் விழுந்து காலை கழுவி விட்டு பணம் கொடுக்கிறார்கள். ஏன்? இந்த போலிகள் எல்லாம் இந்த மனிதர்களுடைய முயற்சிகளை போற்றுகிறார்கள். நீ என் காலை கழுவிவிட்டால் உனக்கு நன்மை நடக்கும் என்று நம்ப வைக்கிறார்கள். எவ்வளவு மோசமான ஒரு இழிவான முயற்சி இது. இப்படி வாழ்ந்துதான் ஆக வேண்டுமா? இப்படி ஒரு உடலில் இருந்து நீ எப்படி தலை நிமிர்ந்து நடப்பாய்? இறைவனுடைய திருமேனியில் எண்ணெய் பூசுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் பழமையான கோயில்களில் எல்லாம் திருமேனி வெடித்து கொண்டிருக்கிறது. இந்த கல் சிலைகள் எல்லாம் நல்லெண்ணெய் காப்பு, எண்ணெய் காப்பு செய்யவில்லை என்றால் வெடித்து போகும். அது நல்லெண்ணெய் காப்பு தான் செய்ய வேண்டும். திருமேனியில் பூசுவதற்கு எண்ணெய் தராதவர்கள் இந்த போலிகளுடைய காலை கழுவி விட்டு காலில் முத்தமிட்டு பணத்தை வைக்கிறார்கள். இதனால்
இறைவனுக்கு இழுக்கா? இறைவனுக்கு ஏதாவது அழிவு நேர்ந்து விடுமா? அல்லது அந்த திருமேனிகள் எல்லாம் உடைந்து நொறுங்கினால் இறைவன் இல்லாமல் போய்விடுவானா? நீ இல்லாமல் போவாய். அதுதான் மறுபொருள் சேர்க்கை சிதைவை காட்டுமாம். மறுபொருட்களை சேர்க்கையில் நீ சிதைவதை காட்டி நிற்கும் அது. அவ்வளவுதான். உன்னுடைய சமூகத்தில் யாரை தலைவராக வைத்திருக்கிறாய், யாரையெல்லாம் உன்னுடைய தலைவர்களாக வைத்திருக்கிறாய் என்பதை பார்த்தாலே நீ உருபொருள் சேர்த்தாயா மறுபொருள் சேர்த்தாயா என்பதை எளிதில் சொல்லிவிடலாம். இந்த சமூகத்தில் உருபொருட்களுக்கு மதிப்பில்லை. இந்த சமூகம் மதிக்காது. எவர் ஒருவர் முயற்சிக்காதே என்று சொல்கிறாரோ அல்லது முயற்சிகளின் மீது பற்று கொள்ளாதே என்று சொல்கிறாரோ அவர் மீது எப்படி மதிப்பு இருக்கும்? ஏற்கனவே வந்து சென்ற சித்தர்கள் அனைவருமே சடங்குகளை எதிர்த்தவர்கள் தான். சடங்குகளை எதிர்த்தவர்கள் தான் சித்தர்கள். ஏன் எதிர்த்தார்கள்? சடங்குகள் வழியாக இறைவனை அடைந்து விடலாம் என்று நீ எப்படி நம்புகிறாய்? உன்னுடைய சடங்குகளுக்கு ஆட்படுபவன் அவன். சடங்குகளின் பெயரால் நீ ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கிறாய். இருப்பவனுக்கு ஒன்று இல்லாதவனுக்கு ஒன்று என்ற நிலையை சடங்குகளின் பெயரால் கொண்டு வருகிறாய். இறைவனுடைய திருச்சபையிலேயே ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வந்து விட்டாய். ஆகவே சடங்குகள் வேண்டாம் என்றார்கள். இது உண்மைதானே? உங்களால் ஏற்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் இது உண்மை. இது உண்மை என்பதாலேயே இதை உங்களால் ஏற்க முடியாமல் போகும். ஏனென்றால் இது உண்மை. இறைவனுடைய திருவடியின் முன்பே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாமா என்று கேட்டால் எல்லோருமே இருக்கக்கூடாது என்பார்கள். ஆனால் இருக்கக்கூடாது என்பவர்கள் ஏற்றத்தாழ்வுகளை நடைமுறைப்படுத்துவார்கள். இதை எவருமே கேட்க வராத காலத்தில் இதை கேள்வி கேட்டவர்கள் சித்தர்கள், சிவனை உணர்ந்தவர்கள், சித்த நிலையை அடைந்தவர்கள். அவர்களுக்கு எதிர்பார்ப்பில்லை, அவர்களுக்கு நோக்கம் கிடையாது. அவர்களுக்கு என்ன நோக்கம் இருந்தது? எதிர்பார்ப்பில்லாமல் நோக்கமில்லாமல் வாழ்ந்தவர்கள் உண்மையை வெளிப்படுத்தினார்கள். சடங்கு வேண்டாம் என்றார்கள். சடங்குகளே கூடாது என்பதல்ல, சடங்குகள் வழியாக நீ ஒடுக்குமுறைகளை செய்கிறாய். இந்த சடங்குகளுக்கு அப்பாற்பட்டவன் இறைவன் என்பது கருத்து. திருவுருவமே கூடாது என்பது சித்தர்களுடைய கருத்தல்ல. திருவுருவத்தின் பெயரால் நீ பூசல் செய்கிறாய், சுரண்டுகிறாய், சிலரை ஒடுக்கி வைத்திருக்கிறாய். ஆகவே அவை வேண்டாம். இறைவனின் பெயரால் பாவம் செய்யாதே, அது கொடும்பாவம். உன்னுடைய நலனுக்காக ஒரு பாவம் செய்வது ஓரளவிற்கு மன்னிப்புக்குரியது. ஆனால் இறைவன் பெயரால் பாவம் செய்வது மன்னிப்புக்கே வாய்ப்பற்றது. எனக்கு இது தேவை என்பதற்காக நீ ஒரு பாவம் செய்கிறாயா, அதற்கு மன்னிப்பு கோரலாம். ஆனால் இறைவனுடைய பெயரை பயன்படுத்தி இறைவனுடைய அருள் விளங்கும் தலத்தில் பாவம் செய்வது, இறைவன் பெயரால் பாவம் செய்வது மன்னிப்பற்ற பாவம். இவையெல்லாம் உண்மைகள். இவற்றில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்காது. இந்த உண்மைகளை நீங்கள் அப்படியே நடைமுறைப்படுத்தி விடுவீர்களா? நடைமுறைப்படுத்தினால் ஒரு பொருள் சேர்க்கை உங்களை வந்து அடைந்து கொண்டே இருக்கும். எது உண்மை என்று உணர்கிறீர்களோ அதை நீங்கள் அப்படியே பின்பற்றிவிட வேண்டும். அப்படியே பின்பற்றும் போது அம்மையப்பருடைய குழந்தைகள் என்பதை தவிர வேறு எந்த நிலையுமே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இல்லை. அது ஒன்றை தவிர வேறு எதுவும் தேவையில்லை. இதுதான் உண்மை. இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை, இதில் யாருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இதனை செய்வதால் யாரையும் பெருமைப்படுத்தவும் இல்லை, யாரையும் சிறுமைப்படுத்தவும் இல்லை எனும்போது அதை செய்வதில் என்ன தயக்கம்? தயங்குவோருக்கு நோக்கம் இருக்கும்.
சிலரை ஏற்றி சிலரை தூற்றுவதற்காக ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டால் அதில் உண்மை குறைவு இருக்கிறது. ஆனால் எந்த நோக்கமுமே இல்லை, யாரையும் ஏற்ற வேண்டாம், யாரையும் தூற்ற வேண்டாம் என்று ஒரு கருத்து முன்வைக்கப்படும் போது அதை அப்படியே பின்பற்றுவதில் என்ன தயக்கம்? உங்களுடைய அறிவு, சூழல் அழுத்தம், எதிர்பார்ப்பு ஆகியவை எல்லாம் சேர்ந்து உங்களை தயங்கச் செய்கின்றன. அவற்றை நீங்கள் உடைத்தெறிந்து விட்டு வர வேண்டும். உருபொருளை வந்து அடைய வேண்டும். உருபொருள் மிக எளிமையானது, அதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். வழங்கப்படும் யாவும் எளிமையானவை, பகட்டற்றவை. எது தன்னை பகட்டாக காட்டிக் கொள்கிறதோ அது முயன்று சேர்த்தது. எது தன்னுடைய பெருமைகளை அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறதோ அல்லது பிறரை பேச வைக்கிறதோ அது பல பாவங்களின் சேர்க்கை. உருபொருள் பகட்டற்றது. அது எளிமை என்பதை காட்டிலும் அது தன் இயல்பில் இருப்பது. வானவில் எளிமையானது என்பீர்களா, அது இயல்பாகவே அழகாக இருக்கிறது என்பீர்களா? அதன் இயல்பே அழகு. ஓர் அருவி மலையிலிருந்து வீழ்ந்து கொண்டிருக்கிறது. அது தன்னை ஒப்பனை செய்து கொள்ளவில்லை, அதன் இயல்பே அதன் அழகு. காகம் எங்கு பார்த்தாலும் இருக்கிறது, அது எளிமையானதில்லை, அதன் இயல்பே அதன் பெருக்கமாக இருக்கிறது. எறும்புகள் ஏராளமாக இருக்கின்றன, எறும்புகள் எளிமையானவை இல்லை, எறும்புகளின் இயல்பே இவ்வளவு எண்ணிக்கையில் இருப்பது. ஆகவே மிகுதியாக இருத்தல் அல்லது குறைவாக இருத்தல் ஆகியவையெல்லாம் எளிமையற்ற தன்மை என்றெல்லாம் பொருளாகாது. எறும்போ காகமோ புறாவோ அன்னமோ அதனதன் இயல்பில் இருக்கின்றது. அதுபோல உங்களை வந்து அடையும் பொருள் உருபொருள் என்றால் அது தன் இயல்பில் இருக்கும், அது தன் இயல்பிலேயே இருக்கும். அதை ஏற்றவும் முடியாது, அதை தூற்றவும் முடியாது. ஏற்றினாலும் அது பொருட்படுத்தாது, தூற்றினாலும் அது விலகாது. அதுதான் உருபொருள். தாயை குழந்தைகள் ஏற்றினால் தாய்க்கு என்ன கூடுதல் பெருமை கிடைத்துவிடும், அல்லது தூற்றினால் அந்த உறவு அருந்து விடுமா? அப்படியெல்லாம் இயல்பில் நிகழாது. ஆனால் இந்த காலத்து தாய்மார்களிடத்தில் இந்த இரண்டுமே நிகழும். குழந்தைகள் ஏதேனும் செய்தால் அந்த பெருமையை தாயும் தந்தையும் எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரு நிலைக்கு பிறகு தாயும் தந்தையும் தம்முடைய இறுதி நாள் வரையிலான காவலுக்கு சொத்து பத்திரங்களைத்தான் வைத்திருக்கிறார்கள். எழுதி கொடுத்தால் சோறு கிடைக்காது என்பதற்காகவே எழுதி கொடுக்காமல் வைத்திருப்பவர்கள் எல்லாம் நான் பார்த்து வியந்து கொண்டிருக்கிறேன். இப்படியான மனிதர்களெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இப்பொழுது நிறைய பார்க்கிறேன், கேள்விப்படுவதெல்லாம் இல்லை, பார்க்கிறேன். பெற்ற பிள்ளைகளே மறுபொருள்களாகிவிட்டார்கள். இதை விட என்ன இழிவு? அவனை நம்ப முடியாது, அவளை நம்ப முடியாது என்று நீங்கள் சொன்னால் நான் அதை மறுக்கவில்லை. அப்படி நம்ப முடியாத பிள்ளைகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறுக்க முடியாது. சொத்து பத்திரங்களை கைமாற்றிவிட்டால் வீட்டில் இடம் இருக்காது என்ற நிலைமைக்கு முதியவர்கள் தள்ளப்படுவதற்கு காரணம் என்ன? முயற்சிகள், எதிர்பார்ப்புகள் இன்றைக்கு குழந்தைகளாக வளர்ந்து நிற்கின்றன. சாகும் வரை நான் எழுதி தர மாட்டேன் என்று நீங்கள் இருக்கிறீர்கள். எப்பொழுது இது கைக்கு வந்து சேருமோ என்று அவர்கள் இருக்கிறார்கள். இதில் என்ன ஒளிவு மறைவு? இதுதானே நிகழ்கிறது. இந்த நிலைகளுக்கெல்லாம் படைத்தவன் பொறுப்பாளியா? இல்லை.
ஒரு பசுமாடு கன்று ஈனுகிறது. நான் பசுமாடு என்று சொல்வது இயல்பான இந்த நாட்டில் பிறக்கும் பசுமாடுகள். ஊசி போட்டு பிறப்பவையெல்லாம் உயிரின கூட்டமே அல்ல. இயல்பான ஒரு பசு ஒரு கன்று ஈன்றது. அந்த கன்று பிறக்கும் போதே இறந்து போய்விட்டது. 2-3 நாட்களுக்கு பால் சுரந்தது. இன்னும் சில நாட்களுக்கு பால் சுரந்தது. அதன் பிறகு பால் சுரப்பே இல்லை. இது மாடு வளர்ப்போருக்கு தெரியும். மாடுகள் இவ்வாறானவை என்பது மாடு வளர்ப்போருக்கு தெரியும். செயற்கையான முறையில் வளர்க்கப்படும் மாடுகளுக்கு இந்த விதி பொருந்தாது, அவை வேறு. ஆனால் மாடு உருபொருள், படைத்தவர் நமக்கு வழங்கிய மாடுகள் கன்று இறந்துவிட்டால் சுரப்பை நிறுத்திக் கொள்கின்றன. சில இடங்களில் கன்று போலவே ஒரு போலி உருவத்தை செய்து பசுவின் எதிரே நிறுத்தி பால் சுரப்பை தூண்டி கறக்கும் வழக்கம் உண்டு. கன்று இறந்து விட்டது என்ற கருத்து ஒரு மாட்டின் சிந்தனையில் வினையாற்றி பால் சுரப்பையை நிறுத்துகிறது. இது அன்பா? எழுதி கொடுத்தால் வீட்டில் இடம் இருக்காது என்னும் நிலைக்கு வளர்க்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் அந்த பெற்றோருக்கும் இடையில் இருப்பது அன்பா? அது மாடு. அதற்கு 5 அறிவு, இதற்கு 6 அறிவு. இது ஏன் நிகழ்ந்தது? ஏன் இப்படியெல்லாம் நிகழ வேண்டும்? ஒரு தலைமுறையே முயற்சிகளை பற்றி கொண்டு முயற்சிகளின் மீது மிகுதியாக நம்பிக்கை வைத்து எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருப்பது தவறு என்று இருந்து உள்நோக்கங்களோடு வாழ்வதுதான் மனித வாழ்க்கை என்று நம்பி தானும் கெட்டு தன்னுடைய குழந்தைகளையும் கெடுத்திருக்கிறது. ஒரு தலைமுறையே சிதைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்பார்ப்பு, தன்னோக்கு சிந்தனை, எல்லாவற்றிலுமே நோக்கம் பார்ப்பது, எல்லாவற்றிற்குமே நலம் தேடுவது, எல்லாவற்றிலும் தன் பெருமை, தன் இச்சை ஆகியவற்றை முன்னிறுத்துவது என்று வாழ்ந்த ஒரு தலைமுறை எந்த மாதிரியான பிள்ளைகளை பெற்றுப்போடும்? இப்படியான பிள்ளைகளை தான் பெற்றுப்போடும். இப்படி மனித குலம் எதிர்பார்ப்புகளின் பிடியில் ஆட்பட்டு சிதைந்து கொண்டிருப்பதை நாம் முன்னர் குறிப்பிட்ட அந்த மறைமொழி நமக்கு விளக்குகிறது. மறுபொருள் சேர்க்கை சிதைவை காட்டுமா என்று. இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு நிறைய பாடங்கள் இருக்கின்றன. இதுவரை ஆற்றிய உரையை உள்வாங்கியோருக்கு நிறைய வழிகாட்டல்கள் கிடைக்கும். ஆனாலும் சுருக்கமாக சில கருத்துக்களை நான் உங்களுக்கு வழிகாட்டல்களாக சொல்ல விரும்புகிறேன். செம்மையான வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் சுமையற்ற வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று பொருள். மனச்சுமை என்கிறீர்கள், அது இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று பொருள். சுமையற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு வழிதான் உண்டு. அது தன் முயற்சிகளை விட தனக்கு மேலிருந்து வழங்கப்படுபவற்றை பற்றி கொள்ளும் வாழ்க்கை. அந்த ஒரு வழிதான் உண்டு. இது ஒரு வழிதான் என்பதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். ஏனென்றால் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்றால், வழிகள் வேறாக இருந்தாலும் அடையும் இடம் ஒன்றுதான் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதிலெல்லாம் நான் உடன்படாதவன். இலக்கும் ஒன்றுதான், அதற்கான வழியும் ஒன்றுதான்.
அந்த வழி அன்பு, உண்மை ஆகிய சொற்களால் அமைந்த வழி, ஆகிய கருத்துக்களால் அமைந்த வழி. உங்கள் மீது உங்களுக்கு அன்பு இருக்க வேண்டும். அதுதான் தொடக்கம். உங்கள் மீது உங்களுக்கு அன்பு இருக்க வேண்டும். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை முறையில் உங்களை நீங்கள் அன்பு செய்கிறீர்களா? உங்களை நீங்கள் துன்புறுத்திக் கொள்கிறீர்கள். அந்த துன்புறுத்தல்களை நீங்கள் நியாயப்படுத்துகிறீர்கள். இந்த நியாயப்படுத்தல் இல்லை என்றால் உங்களால் தூங்கவே முடியாது. நான் இவ்வளவு பாடுபடுகிறேனே, இது எதற்கு தெரியுமா என்று அதன் பிறகு ஒரு கதை சொல்வீர்கள். அது வீட்டுக்கு வீடு கதை மாறும். ஆனால் இந்த முதல் வரி மாறாது. நான் இவ்வளவு பாடுபடுகிறேனே என்ற வரி அனைவருக்குமானது. எதற்கு தெரியுமா என்பதற்கு பிறகு வரும் வரி தனிக்கதை. நான் என்ன கேட்கிறேன்? நீ எதற்கு பாடுபடுகிறாய்? நீ ஏன் இவ்வளவு பாடுபடுகிறாய்? உன்னை இன்பமாக வைத்துக் கொள்வதற்காக நீ பாடுபடுகிறாயா? இல்லை, உன்னை துன்பத்தில் ஆழ்த்திக் கொள்கிறாய். அதைத்தான் பாடுபடுதல் என்கிறாய். இவ்வளவு துயரங்களில் உன்னை ஆழ்த்தி கொண்டு நீ யாருக்காவது இன்பம் வழங்குகிறாயா என்றால் இல்லை. வேறு சிலரை குழியில் பிடித்து தள்ளுவதற்கு நீ பாடுபட்டு கொண்டிருக்கிறாய். அதற்கு குழந்தை வளர்ப்பு என்று ஒரு பெயர் வைத்திருக்கிறாய். குழந்தைகளின் கல்விக்காக பாடுபடுகிறேன் என்கிறாய். இவையெல்லாம் குழந்தைகளை பிடித்து தள்ளுவதற்கு. அது போக மறுக்கிறது. இது படுகுழி, நான் இறங்க மாட்டேன் என்கிறது. ஆனால் நீ பாடாகப்பட்டு அதை பிடித்து குழியில் தள்ளுகிறாய். தொழில் செய்வதற்காக பாடுபடுகிறேன், கடன் வாங்கி பாடுபடுகிறேன் என்கிறாய். தொழில் செய்வதற்கு முதலீடே கூடாது என்கிறேன் நான். தொழில் செய்வதற்கு எதற்கு முதலீடு என கேட்கிறேன்? தொழில் செய்வதற்கு எதற்கு கடன் என கேட்கிறேன்? தொழில் எனப்படுவது திறனை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறை. இதற்கும் முதலீட்டிற்கு என்ன தொடர்பு என கேட்கிறேன். நான் பாடாகப்பட்டு கடன் வாங்கி தொழில் செய்கிறேன் என்கிறாய். கடன் வாங்கி தொழில் செய்யும் பொழுது நீயும் இன்பமாக இல்லை. உன்னுடைய பாடுகளை பார்க்கும் உன் சுற்றமும் இன்பமாக இல்லை. ஆனால் நீ தொடர்ந்து பாடுபடுகிறாய், தொடர்ந்து துன்புறுகிறாய். உன்னுடைய சுற்றம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவ்வப்பொழுது இந்த சுற்றத்திற்கு நீ மகிழ்ச்சி கொடுக்கிறாய், இன்பத்தை கொடுக்கவில்லை. மகிழ்ச்சி நிலைக்காது. ஒரு நாள் வெளியே அழைத்து சென்றால் மகிழ்வார்கள், ஆடைகள் வாங்கி கொடுத்தால் மகிழ்வார்கள். ஆதாயங்களால் கிடைப்பது மகிழ்ச்சி. எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும் இருப்பது இன்பம். உன்னிடம் மகிழ்ச்சி இருக்கிறதா, இன்பம் இருக்கிறதா என்பதை நீயே அறிந்து கொள். எந்த பொருளும் வாங்கி தராமல் உன்னுடைய குடும்பம் நிம்மதியாக உறங்கும் என்றால், எந்த இடத்திற்கும் அழைத்து செல்லாமலும் உன்னுடைய குடும்பத்தினர் இயல்பாக இருப்பார்கள் என்றால் உன்னுடைய குடும்பம் இன்பமாக இருக்கிறது. அப்படி இன்பமாக இருக்கிறது என்றால் அதற்கே நீ பாடுபட வேண்டும். நீ பாடுபடுவது எல்லாமே வெளியே அழைத்து செல்வதற்கும் பொருள் வாங்கி தருவதற்கும் தானே. ஒரு போலித்தனத்திற்காக ஏன் இவ்வளவு உழைக்கிறாய்? வீடு கட்ட வேண்டும், அதற்கே இவ்வளவு பணம் தேவையில்லை என்கிறேன். வீடு கட்டுவதற்கு உன்னுடைய சிந்தனையும் புரிதல்களும் வேண்டும், பணம் தேவையில்லை. இருக்கும் பணத்திலே வீடு கட்ட இயலும் என்கிறேன். அதை கற்றுக் கொடுக்கிறோம், வழிகாட்டுகிறோம். ஆனால் நீ வீடு என்று ஒன்றை நினைத்து கொண்டிருக்கிறாய். அது வீடு அல்ல, அது வேறு. அதை நான் சொல்லக்கூடாது. அது வேறு. அதை கட்டுவதற்கு கடன் வாங்குகிறாய், அதற்கு பாடுபடுகிறாய். வீடு போன்ற ஒன்றை சில ஆண்டுகள் வாழ்ந்தாலே உன்னுடைய சிறுநீரகத்தை சிதைக்கும் ஒன்றை
உனக்கு நல்ல மூச்சு காற்றை வழங்காத ஒன்றை, கடன் தொல்லையால் உன்னுடைய உறக்கத்தை கெடுக்கும் ஒன்றை, 25 முதல் 30 ஆண்டுகளில் துருப்பிடித்து போகும் கம்பிகளால் கட்டப்பட்ட ஒன்றை வாங்குவதற்கோ கட்டுவதற்கோ நீ பாடுபட்டேன் என்கிறாய். இதில் உன் மீது பரிதாபப்படுவதற்கு என்ன இருக்கிறது? பொருத்தமற்றதை, தேவையற்றதை, விளங்காததை, விரைவில் சீரழிந்து போகின்றதை அடைவதற்கு நீ ஏன் பாடுபட வேண்டும்? அப்படி பாடுபட்டால் அதற்கு யார் பொறுப்பு? நீதான் பொறுப்பு. இப்பொழுது வீடுகள் விற்பனை குறைந்து விட்டது. இன்னும் வருங்காலத்தில் விற்கவே முடியாது. இதை நாம் ஒரு சில ஆண்டுகளாகவே கூறி வருகிறோம். உருபொருள் மீது வேட்கை கொண்டவர் பிழைத்துக் கொண்டார்கள். முயற்சி செய்துதான் நான் தீர்வேன் என்பவர்கள் சிக்கினார்கள். அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு வாங்கியோர், கடன் வாங்கி வீடு வாங்கியோர் பல 100,000 பணத்தை இழந்துவிட்டு நிற்கிறார்கள். 10 ரூபாய்க்கு வாங்கிய வீடு இன்றைக்கு 5 ரூபாய்க்கு கூட வாங்குவதற்கு ஆள் இல்லை. ஆனால் இவர்கள் ஏற்கனவே 18 ரூபாய் வட்டி கட்டியிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் படித்தவர்கள். நீ என்ன படித்தாய்? உனக்கு கணக்கு தெரியுமா? அல்லது பொருளாதாரம் தெரியுமா? வீட்டை பற்றி தெரியுமா? அந்த வீடு எதனால் கட்டப்பட்டது என்று தெரியுமா? அந்த வீட்டின் விலை உயருமா உயராதா என்ற கணக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஏனென்றால் எந்த பொருள் முயற்சியினால் வந்து உன்னை சூழ்ந்து கொள்கிறதோ, எதை நீ முயன்று வலிந்து உன்னை துன்புறுத்தி கொண்டு தேடுகிறாயோ, அழைத்து வருகிறாயோ, அது உன்னுடைய மதியை மயக்கும். அது உன்னை சிந்திக்க விடாது. அதுதான் அதன் சிறப்பு. நீயாக முயன்று வலிந்து தேடிய எதுவும் உன்னுடைய இயல்பை நீ அறிந்து கொள்வதை தடுக்கும். எளிமையான உண்மை உன்னுடைய காலடியில் கிடக்கும். அதை நீ பார்க்கவே மாட்டாய். பார்த்தால் எட்டி உதைப்பாய். ஏனென்றால் உன்னுடைய முயற்சியினால் ஒன்றை இழுத்து வந்திருக்கிறாய் அல்லவா? உன் முயற்சியினால் ஒன்றை நீ உன் தோளில் சூட்டி கொண்டிருக்கிறாய் அல்லவா? அது உன்னை தேடி வந்த, உனக்கு உருபொருளாக வழங்கப்பட்ட எல்லாவற்றின் மீது மயக்கத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கு எவரெல்லாம் வீட்டு கடன்களில் மூழ்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய பாட்டன்களும் பாட்டிகளும் ஊரில் தாமே மச்சி வீடும் மாடி வீடு கட்டியவர்கள் தான். மரபு வீடு கட்டுதல் என்பது வானத்திலிருந்து குதித்தவர்கள் கற்றுக் கொடுத்ததல்ல. இந்த மண்ணில் ஆழமாக கால் ஊன்றி நிலத்தை புரிந்து கொண்டு வாழ்ந்தவர்கள் கற்றுக் கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு மரபு வீடு என்றால் அது ஏதோ ஒரு பெரிய தொழில்நுட்பம் போல மக்கள் மயங்குகிறார்கள். நான் கூட மரபு வீடுகளை பற்றி நிறைய பேசுகிறேன், பாடங்கள் நடத்துகிறேன், நூல் எழுதுகிறேன். ஆனால் யாருக்கும் கட்டித்தர மறுக்கிறேன். ஏன்? உன்னுடைய வீடு உனக்கு உருபொருள், அது உன்னை வந்து சேர வேண்டும். அது நான் கட்டி கொடுத்து வரக்கூடாது. இதை நீ கட்ட வேண்டும் என்று நான் வழிகாட்டலாம், இதை இப்படி கட்ட வேண்டும் என்று கற்றுத்தரலாம். ஆனால் அதை கட்டித்தருவனாக நானோ வேறு யாருமோ இருந்தால் அது வந்தடைந்ததல்ல, நீ தேடுகிறாய். ஒருவேளை என்னுடைய இந்த நடைமுறை தோல்வி அடையலாம், வேறு சிலர் இதில் வெற்றி அடையலாம். அது என்னுடைய தோல்வி அல்ல. அதில் எனக்கு எந்த இழப்பும் இல்லை. மரபு வீடுகளை நீங்களே கட்டிக்கொள்ளுங்கள். அடிப்படைகளை வேண்டுமானால் நான் கற்றுத்தருகிறேன். ஆனால் நீங்கள் தான் கட்ட வேண்டும் என்று நான் ஏன் இவ்வளவு ஆழமாக உறுதியாக இதில் நிற்கிறேன் என்றால், உங்கள் வீட்டை நான் கட்டித்தரக்கூடாது.
அது என் வேலை அல்ல. அப்படியான வேலை, ஒப்பந்த வேலையில் யாருமே வீடு கட்டக்கூடாது என்பதுதான் உண்மை. ஒரு வீட்டை கட்டும்போது அந்த வீட்டை வடிவமைத்து கட்டுமானம் செய்யும் மனிதருடைய சிந்தனை அந்த வீட்டில் இருக்க வேண்டும், அந்த வீட்டில் மட்டுமே இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் கதவை திறந்து விட்டால் இன்னும் 2 நாட்களில் 100 வீடுகள் கட்டுவதற்கான ஒப்பந்தத்தில் நான் கையெழுத்திட்டு விடலாம். இதெல்லாம் கற்பனை செய்தால் எனக்கே வெட்கமாக இருக்கிறது. ஆனால் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடலாம். ஒப்புக்கொள்ளும் ஒரு வீட்டிற்கு நான் உண்மையாக இருக்க முடியுமா? ஒரே ஒரு வீட்டிற்கு இருக்க முடியாது. எனக்கு அதுதான் தேவை. ஒப்பந்த அடிப்படையில் வீடு கட்டி கொடுக்கும்போது ஒரு வீட்டை கட்டி கொடுத்து முடித்துவிட்டு அடுத்த வீட்டை கட்டி கொடுக்க சென்றால் அதை ஓரளவுக்கு ஏற்கலாம். ஆனால் அப்படி செய்கிறார்களா? அப்படி செய்தால் அவர்களுக்கான விலை என்னவாக இருக்கிறது? ஒரு வீடு கட்டுவதற்கு ஓராண்டு ஆகும். அந்த ஓராண்டு காலத்திற்கு அந்த வீட்டை ஒப்பந்த அடிப்படையில் கட்டித்தருபவருக்கு தேவையான பொருளாதாரத்தை இந்த வீடு கொடுக்க வேண்டும். இது விரயம் என்கிறேன். அவருடைய உழைப்பு விரயம், உங்களுடைய பொருள் விரயம். மாறாக ஒரே நேரத்தில் 2 வீடுகள் 3 வீடுகள் என்று ஒருவர் கட்டி கொடுக்கிறார் என்றால், இப்பொழுது வீடு என்ற பெயரில் ஒரு கட்டடத்தை கட்டி கொண்டிருக்கிறீர்களே, அதை செய்யலாம். அது ஒரு படப்பிடிப்புக்காக சில பொருட்களை எல்லாம் கோர்த்து அமைக்கப்படும் அரங்கு போன்றது. அதை கட்டும் போதே அதனுடைய மரணம் குறிக்கப்படுகிறது. இந்த வீடு 25 ஆண்டுகள் என்று அவர்களே சொல்வார்கள். நன்றாக கட்டினால் நீங்கள் உடனே 25 ஆண்டுகள் இருக்கும் என்று நம்பிவிடக்கூடாது. நன்றாக கட்டினால் 25 ஆண்டுகள், மிக சிறப்பாக கட்டினால் 40 ஆண்டுகள். கட்டும் போதே அதனுடைய மரண காலம் குறிக்கப்படுகிறது. அந்த பொருட்களுக்கென்று மரண காலம் உண்டு. இது போன்ற வீடுகளை ஒரே நேரத்தில் 20 வீடுகளை அல்ல, 100 வீடுகளை அல்ல, 2000 வீடுகளை கட்டலாம், ஆட்களை வைத்து கட்டலாம். ஆனால் மரபு வீடு என்பது ஒரு உயிர் பொருள். அந்த வீட்டிற்கு உயிர் உள்ளது. அந்த வீடு மூச்சு விட வேண்டும். இதுதான் நம்முடைய கொள்கை. இதை யார் உணர்ந்து கட்ட இயலும்? அந்த வீட்டிற்கு உரிமையாளரை தவிர. ஆகவே உங்களுடைய வீடுகளை நீங்களே கட்டிக்கொள்ளுங்கள் என்று நாம் சொல்வது உண்மையின் வெளிப்பாடு. இது இங்கு எடுபடாமல் போகலாம், நடைமுறைக்கே வராமல் போகலாம். அதன் மீது நமக்கு எந்த வருத்தமும் இல்லை, அதன் மீது நமக்கு எந்த துயரமும் இல்லை. இதற்கெல்லாம் நான் துயரப்பட மாட்டேன். இது எனக்கு என்ன துயரம் இருக்கிறது? இது உண்மை. வேண்டுமென்றால் கட்டு, வேண்டாம் என்றால் போ. ஆனால் இது உண்மை. இன்று நான் சொல்கிறேன். இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இதை யாரும் கேட்கவில்லை என்றால் 100 ஆண்டுகள் கழித்து வந்து யாராவது ஒருவர் சொல்வார். அப்பொழுதும் கேட்கவில்லை என்றால் 200 ஆண்டு கழித்து வந்து ஒருவர் சொல்வார். இப்படி சில செய்திகளை சிலர் 2000 3000 ஆண்டுகளாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். யாரும் கேட்கவில்லை. ஆனால் சொல்பவர்கள் நிறுத்துவதில்லை. அது சொல்பவர்களுடைய தோல்வி அல்ல, அந்த கருத்துகளின் தோல்வி அல்ல, சமூகத்தின் தோல்வி. சொல்பவர்களுக்கு எதிர்பார்ப்பில்லை. வாழும் காலத்திலேயே பல்லாயிரம் மரபு வீடுகளை எல்லாம் வேடிக்கை பார்க்க வேண்டும், இதை செய்தவர் இன்னார்தான் என்று பெயர் பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கம் எனக்கு இருந்தால் நான் எப்பொழுதோ சிதைந்து போயிருப்பேன். கேட்பவர்களிடெல்லாம் வாக்கு கொடுத்து எதையாவது கட்டி கொடுத்து இது மரபு வீடு என்று சொல்லியிருக்கலாம். பல பேரை வேலைக்கு அமர்த்தி அவர்களுக்கெல்லாம் ஊதியம் கொடுத்து ஒரு தொழிலதிபராக வலம் வரலாம். அது படைத்தவர் நமக்கு வழங்கிய மெய்யறிவுக்கு நாம் செய்யும் துரோகம். இந்த மரபு கட்டடக்கலை என்ற கொள்கை நமக்கு உணர்த்தியவருக்கு நாம் செய்யும் துரோகம். மனிதர்களுக்கு செய்யும் துரோகம் அல்ல, படைத்தவருக்கு செய்யும் துரோகம். அதற்கெல்லாம் மன்னிப்பில்லை. இதுதான் உருபொருளை மதித்து ஒழுகும் முறை. இயல்பு எதை உணர்த்துகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள். இது இயல்பு உணர்த்துவதா அல்லது என்னுடைய
ஆசை உணர்த்துவதா அறிவுறுத்துவதா என்பதை எப்படி அறிந்து கொள்வது? இயல்பு உணர்த்தும் எதுவும் உன்னை துன்புறுத்தாமல் அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும். அடுத்த நிலைக்கு சென்று விடுவாய், ஆனால் எந்த துயரமும் இல்லாமல் வந்து சேர்ந்திருப்பாய். உடல் வளர்ச்சி அடையும் போது துயரம் இல்லாமல் வளர்ச்சி அடைகிறது, ஆனால் அதே உடல் நோயுற்று படுக்கும் பொழுது துயர் ஊறுகிறது. ஆக உடலின் வளர்ச்சி இயல்பானது, அது வழங்கப்படுவது அருளப்படுவது அது உருபொருள் சேர்க்கை. ஆனால் நோயுற்ற காலம் உருபொருள் அல்ல, அது நாம் சேர்த்து கொண்டது. நம்முடைய அறிவினால், சிந்தனை தடுமாற்றங்களால், அல்லது முறையற்ற உணவு பழக்கத்தினால், வேறு சில காரணங்களால் நாம் சேர்த்து கொண்டது. இதிலிருந்தும் மீண்டு எழுவோம். ஆனால் இந்த காலம் துயரமானது. இந்த துயரம் எதனால் எழுந்தது? மறுபொருள் சேர்க்கையினால் எழுந்தது. ஆடு மாடுகளுக்கும் பிற விலங்குகளுக்கும் காயம் ஏற்படுகிறது, கடுமையான காயங்கள் ஏற்படுகின்றன. நாவால் அந்த காயங்களை, ஆழமான காயங்களை நக்கி விடுவதை தவிர வேறு எந்த மருத்துவமும் அவை பார்த்து கொள்ளாது. நாவால் நக்கிவிடும், அவ்வளவுதான். அது மருந்து என்பதை அது அறியாமலே செய்கிறது. அந்த எச்சிலே மருந்து, அதை அது அறிந்திருக்கவில்லை, ஆனால் இயல்பிலிருந்து வெளிப்படுகிறது. இயல்பு என்ன சொல்கிறது? இந்த ஆழமான காயத்தை நக்கு என்று சொல்கிறது. ஒரு மருத்துவ நடைமுறை, உடலில் ஊறும் மருந்து இது என்ற உண்மை இயல்பிலிருந்து வெளிப்படுகிறது. அந்த காயம்பட்ட சூழலில் எந்த விலங்கும் அல்லது பறவையும் கதறி அழுது கொண்டிருக்காது. எவ்வளவு பசிக்கிறதோ அவ்வளவு உணவு உட்கொள்ளும், நடக்க முடிந்த அளவு நடக்கும், பறக்க முடிந்த அளவு பறக்கும். இல்லை என்றால் சுகமாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும். ஓய்வெடுத்துக் கொண்டே இருக்கு, இளைப்பாறிக் கொண்டே இருக்கு. ஒரு புண் வந்துவிட்டால் மனிதர்கள் இப்படி சுகமாக அல்லது துயர் இல்லாமல் இருக்கிறார்களா? வெளியே தெரியும் புண்களை பற்றி கூட நாம் அதிகம் பேச வேண்டாம். வெளியே தெரியாத புண்களை பற்றி நீங்கள் எவ்வளவு பேசுகிறீர்கள்? வயிற்றில் புண் இருக்கிறது என்று நீங்களாக முயற்சி செய்து கண்டுபிடிக்கிறீர்கள். அது மறுபொருள் சேர்க்கை. அது சிதைவை காட்டும். என்ன சிதைவை, என்ன சிதைவுகளை எல்லாம் காட்டும்? அதை முதலில் நீங்கள் புண் என்று ஒதுக்க மாட்டீர்கள், அதற்கு வேறு பெயர் வைக்க துடிப்பீர்கள். அந்த பெயரை நீங்களாக வைத்தால் அதை உங்களாலே பொறுத்து கொள்ள இயலாது. ஆகவே ஒரு மருத்துவர் வழியாக அந்த பெயர் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காகவே படித்தவர்கள், உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்காகவே வாழ்க்கையை ஒப்படைத்துக் கொண்டவர்கள், நீங்கள் எந்த பெயரை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த பெயரையே சொல்வார்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒரு பெருமிதம் ஏற்படும். நான் அப்பொழுதே நினைத்தேன் என்பது ஒரு வகையில் பெருமிதம். இதை நான் கேலியாக குறிப்பிடவில்லை. தீவினைகளை எதிர்நோக்காதிரு, தீவினைகளை நிறுவ துடிக்காதே என்பது இறை வாக்கு. ஒருவரிடம் பேசிக்கொண்டிருந்த பொழுது இதை நான் கவனித்தேன். இது விளங்காது, இது நாசமாக போகும் என்று ஒன்றை பற்றி அவர் சொல்கிறார். அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறார். இது அப்படித்தான் இருக்கும் என்கிறார். இதிலிருந்து மீள்வதற்கு வழியே இல்லை என்கிறார். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். எவ்வளவோ என்றால் நம்முடைய அதிகபட்ச உரையாடலே 5 நிமிடம் தான். அதற்கு மேலெல்லாம் இந்த மாதிரியான உரையாடல்களுக்கெல்லாம் என்னிடம் வாய்ப்பில்லை. சொல்லி பார்த்தேன், அப்படி இருக்க வேண்டியதில்லை, நீங்கள் விரும்புங்கள், இப்படி சிந்திக்க வேண்டாம் என்றெல்லாம் சொல்லி பார்த்தேன். கடைசியில் சொன்னேன், தீவினைகளை நிறுவ துடிக்காதே. நீ
ஒன்று தீமை என்கிறாய். அது இன்னும் நிகழவில்லை. ஆனால் நீ என்ன செய்கிறாய் என்றால், அதுதான் நிகழப்போகிறது என்று நிறுவுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறாய். என்னிடம் துடிக்கிறாய். பேசுவோர் அனைவரிடமே இப்படி துடிப்பாய். அவர் எனக்கு துரோகம் செய்வார் என்று நீ நினைக்கிறாய். அதை நிறுவ துடிக்கிறாய். அதை நிறுவ துடித்தல் என்பது அவர் துரோகம் செய்தே ஆக வேண்டும் என்று அவரை வற்புறுத்துவதற்கு சமம். அவர் ஒருவேளை துரோகம் செய்யவில்லை என்றால் நீ தோல்வி அடைந்ததாக கருதுகிறாய். தீவினைகளை நிறுவ துடிக்காதே. அது தீவினை என்றால் அது தானே வெளிப்படும். அது தானே வெளிப்படும் போது அது உன்னை எதுவும் செய்யாது. தானே வெளிப்படும் தீவினை உன்னை துன்புறுத்தாது. மாறாக அந்த தீவினையை அணைப்பதற்கு நீ முயற்சித்தாலோ, அது தீவினை தான் என்று நிறுவுவதற்கு துடித்தாலோ, அந்த தீவினையோடு கைகோர்த்து அதை சரிகட்டலாம் என்று முயற்சித்தாலோ அது உன்னை அழித்துவிடும். நீ எதுவுமே செய்யாமல் இருந்தால் தீவினை தானே வெளிப்படும், தானே அழிந்து போகும். இது உண்மை. இதை உங்களுடைய எல்லா உறவு நிலைகளிலும் வாழ்க்கை நிகழ்வுகளிலும் பொருத்தி கொள்ளலாம். குடும்பத்தில் ஒருவர் உங்களுக்கு மாறுபாடாக இருக்கிறார். அவருக்கு எதிராக சிந்திக்காமல், அவரை பற்றி யாரிடமும் புறம் பேசாமல், அல்லது அவருக்கு ஆதரவாக பேசாமல், சுருக்கமாக அவரை பொருட்படுத்தாமல் இருந்தால் அவரால் உங்களை எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் அப்படி இருக்க மாட்டீர்கள். நான் அப்பொழுதே நினைத்தேன் என்பீர்கள். அதை 4 பேரிடம் சொல்வீர்கள். அந்த தீவினையை நீங்கள் உங்களுடைய எண்ணத்தில் வளர்ப்பீர்கள். அதன் பிறகு அந்த தீவினை அந்த மனிதரிடம் வளரும். ஆகவே தீவினையை நிறுவ முயற்சிக்காதே என்பது ஒரு இறைவாக்கு. வயிற்றிலோ அல்லது வேறு இடத்திலோ புண் இருக்கிறது என்றால் அது ஒரு தீவினை என்று கருதுகிறாய். அவ்வாறு கருதுவதோடு நீ நிற்கவில்லை, அதை நிறுவுவதற்கு துடிக்கிறாய். அதுதான் என்பதை நோக்கித்தான் உன்னுடைய பயணம் இருக்கிறது. உன்னுடைய எல்லா சோதனைகளும் அதுதான் என்பதை நிறுவுவதற்கான பயணங்களே. அதை பொருட்படுத்தாதீரு என்கிறேன் நான். அது ஏன் உடலின் உட்பகுதியில் வைக்கப்பட்டது என்றால் நீ பார்க்க வேண்டாம் என்பதற்காக. எவற்றை நீ காண தேவையில்லையோ அவை உன்னுடைய உடலின் உட்பகுதியில் உள்ளன. எவற்றை நீ பார்த்து புரிந்து கொள்ள வேண்டுமோ அவை உன் உடலின் வெளிப்பகுதியில் இருக்கின்றன. இதை நம்முடைய மரபு வழிப்பட்ட மருத்துவ கோட்பாடாக சொல்ல வேண்டுமென்றால், உடலின் உள்ளே நிகழும் எல்லா சிதைவுகளும் உடலின் வெளியே வெளிப்படும். உடலின் உள்ளே சிதைவு இருந்தால் அது வெளியே வெளிப்படும். கண்ணில், தோலில், வேறு பல உறுப்புகளில் வெளிப்படும். அப்படி வெளிப்படும் போது அதை புரிந்து கொள். உடலின் உள்ளே இருக்கும் உறுப்புகளில் ஏதேனும் சிக்கல் இருக்கிறது என்றால் அது வலி, மரத்து போதல் போன்ற உணர்ச்சிகளாக வெளிப்படும். வலியோ மரத்து போதலோ அல்லது வேறு உணர்ச்சியோ அது உருபொருள். அதுவே உன்னை வந்து அடைகிறதா இல்லையா? இந்த இடம் வலிக்கிறது என்று சொல்கிறது, உண்மையை வெளிப்படுத்துகிறது. இங்கு வலிக்கிறது, ஆகவே உண்மையை அறிந்து கொள் என்கிறது. அது தானே வெளிப்படுத்தும் போது அதற்கேற்ற வழிமுறைகளை கடைபிடித்து உன்னை நீ நலப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் நீ என்ன செய்கிறாய் என்றால், முயற்சிக்கிறாய். இந்த வலி எதனால் ஏற்பட்டது என்று நீ கணக்கிடுகிறாய். அத்துடன் இல்லாமல் அந்த கணக்கை மெய்ப்பாடடைய செய்வதற்கு தவிக்கிறாய். உன்னை சுற்றியுள்ள மருத்துவ சமூகம் இப்பொழுது எந்த புண் வந்தாலும் அது அந்த புண் தான் என்று சொல்லும் அளவிற்கு உன்னை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் சொன்னால் உனக்கு மகிழ்ச்சி. சோதனைகளின் வழியாக காட்டி ஆம் இது அதுதான் என்று சொன்னால் உனக்கு ஒரு நிம்மதி இருக்கிறது.
அது எதன் நிம்மதி? உன்னுடைய அகந்தையின் நிம்மதி. அகந்தை இப்பொழுது நிம்மதி அடைகிறது. அப்பொழுதே நான் சந்தேகப்பட்டேன், சரியாகிவிட்டது என்கிறாய். இந்த தீவினையை பற்றி நீ முன்கூட்டியே அறிந்து கொண்டதற்கு நீ வெட்கப்பட வேண்டும். இதிலெல்லாம் பெருமைப்படக்கூடாது. இதை நீ நிறுவியதற்கு துயரப்படுகிறாய். இந்த துயரத்தை அடைவதற்காக ஏன் இவ்வளவு முயற்சி? மாறாக அது புண், அவ்வளவுதான் என்று இருந்தால், அதற்கு மேல் உங்களுக்கு எதுவுமே தெரியவில்லை அந்த புண்ணை பற்றி என்றால், உடலே அந்த புண்ணை ஆற்றிவிடும். அதற்கான மருந்துகள் உடலிலேயே உள்ளன. நீங்கள் செய்ய வேண்டியது உடலுக்கு பொருத்தமான உணவு பழக்கம், வாழ்க்கை முறை ஆகியவற்றை கடைபிடிப்பது, அவ்வளவுதான். அதை மட்டும் செய்தால் போதும். இப்படி வாழ்க்கையின் ஒவ்வொரு கூறும் மனிதர்களுடைய எதிர்பார்ப்புகள், தனிப்பட்ட நோக்கங்கள் ஆகியவற்றால் நிரம்பிவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் உண்மை இருக்காது. உண்மையற்ற வாழ்க்கை சுமையானது. எந்த நேரம் ஏதேனும் ஒரு சுமை தலைக்கு மேல் இருப்பது போலவே இருக்கும். அது உடலை நலிவடைய செய்யும். உறவுகளில் சிதைவை ஏற்படுத்தும். நல்லிணக்கமே இருக்காது. எதையாவது தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். எங்காவது போய் உங்களுடைய சுயமரியாதையை அடகு வைக்க வேண்டியிருக்கும், அல்லது விற்பனை செய்ய வேண்டியிருக்கும். எவரையாவது நம்பிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கும், எவரையாவது சார்ந்து இருக்க வேண்டியிருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய இயல்புகளுக்கு மாறானவை. நீங்கள் யாரையும் நம்ப வேண்டியதில்லை, யாரையும் சார்ந்து இருக்க வேண்டியதில்லை, நீங்கள் யார் மீதும் ஐயப்பட வேண்டியதும் இல்லை. உங்கள் இயல்பின்படி உங்களுக்கு படைத்தவர் வழங்குபவற்றை மட்டுமே பற்றி கொண்டு வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்க்கை உண்மையாக இருக்கும். அவ்வாறான வாழ்க்கையில் பொருட்கள் குறைவாக இருக்கலாம், ஒருவேளை பொருளாதாரம் கூட குறைவாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை இருக்கும். நான் உணர்ந்து கொண்ட வகையிலும், சில ஆண்டுகளாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் வகையிலும் ஒன்றை புரிந்து கொண்டேன். இங்கு மனிதர்களுடைய குழப்பங்களுக்கான அடிப்படைகளில் ஒன்று, அவர்களுக்கு வரையறை அறியாமை எனும் நோய் இருக்கிறது. வரையறை அறியாமை என்ற நோய் மனிதர்களிடம் இருக்கிறது. எதிலுமே அவர்களுக்கு வரையறை தெரியாது. கருவிகளின் பயன்பாடு, இவ்வளவு கருவிகளை பயன்படுத்தலாம், இவ்வளவு கருவிகளுக்கு மேல் வேண்டாம் என்ற ஒரு வரையறை அவர்களுக்கு தெரியாது. ஒரு கருவியை வாங்கும் பொழுது இந்த கருவியில் எவ்வளவு பயன்பாடுகள் இருக்கின்றன என்று பார்க்கிறார்கள். பயன்பாடுகளை அதிகப்படுத்தி கொண்டே போனால் அதற்கு அவர்கள் அடிமையாகிறார்கள். இது மனித இயல்புக்கு மாறானது, உயிரின இயல்புக்கே மாறானது. வரையறை அறிதல் தான் இயல்பு. அதை புரிந்து கொள்வீர்களா என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லாவற்றிலுமே வரையறை உண்டு. பொருளாதாரமாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், கருவிகள், அனைத்திலுமே வரையறை உண்டு. இந்த வரையறை எப்படி புரிந்து கொள்வது என்றால், எதுவரை நீ செல்லும் போது உனக்கு இன்பமாக இருக்கிறதோ அது உன்னுடைய எல்லை. இதை தாண்டி செல்லும் பொழுது பதட்டம், அச்சம், ஐயம் ஆகிய ஆகியவற்றில் எந்த உணர்ச்சி வந்தாலுமே நீ எல்லையை கடந்து விட்டாய். ஐயோ இது நிலைக்குமா என்று கலங்குகிறாயா, நீ எல்லையை கடந்து விட்டாய். ஐயோ யாரேனும்
பார்த்தால் என்ன செய்வது என்று கலங்குகிறாயா? நீ எல்லை தாண்டி விட்டாய். யாராவது கேள்வி கேட்டால் என்ன செய்வது என்று கலங்குகிறாயா? உன்னுடைய எல்லைக்கு வெளியே இருக்கிறாய். இந்த உணர்ச்சிகளில் எல்லாம் நீ நிலை பெறுகிறாயா? எந்த நேரமுமே யாராவது கேள்வி கேட்டால் என்ன செய்வது என்று பயப்படுகிறாயா? யாராவது பிடுங்கி விட்டால் என்ன செய்வது என்று பயப்படுகிறாயா? இவ்வாறான உணர்ச்சிகள் வந்து போவது வேறு, ஆனால் நிலைத்து விட்டனவா? எப்பொழுதுமே இவ்வாறான உணர்ச்சிகள் உன்னிடம் இருக்கின்றனவா? நீ எல்லையை மீறிவிட்டாய். உன்னுடைய எல்லைக்குள்ளேயே இவற்றை செய்யும் போது உனக்கு இந்த உணர்ச்சி யாரை பார்த்தும் அச்சம் இருக்காது. உன்மீதே உனக்கு நம்பிக்கை குறைவு ஏற்படாது. ஆகவே எல்லை வரையறை அறிதல் என்பது மனிதர்களுக்கு இன்றியமையாத இயல்பு கூறு. இது மற்ற எல்லா உயிரினங்களுக்குமே இருக்கிறது. எல்லா உயிரினங்களுமே வரையறையோடு நடந்து கொள்ளும். ஒரு மரத்தின் உச்சியில் அமர்ந்திருக்கும் பறவை கீழே நின்று கொண்டிருக்கும் மனிதர் கையை தூக்கினாலே பறந்துவிடும். இதுதான் வரையறை. அவர் அடிக்க வந்தாரா அல்லது கையை தூக்கினாரா என்பதை பற்றி அதற்கு அக்கறை இல்லை. அது இயல்பு. ஒரு அசைவு நம்மை பதட்டப்படுத்துகிறது, இங்கு இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது சிந்தனையில் ஒரு பதட்டம் ஏற்படுகிறது என்றால் அது சொர்க்கம் என்றாலும் அது உன் இடம் அல்ல, அது உனக்கான இடம் அல்ல. உன்னை பதட்டப்படுத்தும் எதுவும் உன் இடம் அல்ல, அது வேறு சிலருக்கு இடமாக இருக்கலாம். அந்த இடத்தின் மீது மதிப்பீட்டை உருவாக்க வேண்டாம், உனக்கு பொருத்தமற்றது. இதுதான் வரையறை. சிலரோடு உரையாடும் பொழுது மனம் பதட்டப்படும், அத்தோடு உரையாடலை முடிக்க வேண்டும். அந்த அவருக்கும் நமக்குமான உரையாடல் ஒரு எல்லை அடைந்து விட்டது, அவ்வளவுதான். வாக்குவாதம் நடக்க வேண்டாம், முகம் சிரித்து கொண்டிருக்கும், ஆனால் சிந்தனை ஒரு பதட்டத்தை கொடுக்கும். இதற்கு மேல் வேண்டாம், உரையாடலை முடித்து. பிடித்த உணவு உண்கிறாயா? உடல் சொல்லும் இது போதும், இதற்கு மேல் என்றால் மிகுதி என்று உடல் சொல்லும். அத்தோடு நிறுத்து. அது எந்த உணவாக இருந்தாலும், அமுதமாக இருந்தாலும் அத்தோடு நிறுத்து. இதையெல்லாம் உணர்வதற்கு உடலில் சொரணை, நுட்ப உணர்ச்சி உண்டு, சிந்தனையிலும் நுண்ணுணர்ச்சி உண்டு. ஆனால் இந்த நுண்ணுணர்ச்சிகள் எத்தனை பேருக்கு இருக்கின்றது? உயிர்ப்போடு எத்தனை பேருக்கு இருக்கின்றன என்பது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் மனிதர்களுக்கு நுண்ணுணர்ச்சிகள் மறத்து போய்விட்டன. அவை மீண்டும் உயிர் பெற வேண்டும், ஆனால் இப்பொழுது அவை மறத்து போயிருக்கின்றன என்பதையும் பார்க்கிறோம். வரையறைகள் எவ்வளவு சிறப்பானவை என்றால், உங்களிடம் 10 ரூபாய் இருக்கிறது, இன்னும் 1 ரூபாய் வந்து சேர்ந்தால் உங்களுக்கு குறைந்த அளவுக்கு நடுக்கம் ஏற்படுகிறது என்றால் அந்த 1 ரூபாய் உங்களுக்கு வேண்டாம் என்று உங்களுடைய இயல்பு சொல்கிறது. அந்த உணர்ச்சி மதித்து நடப்பவர்களுக்கு கடனும் இல்லை, சுமையும் இல்லை, எந்த துயரமும் இல்லை. அவர்கள் அதை மீறவே மாட்டார்கள். ஆனால் இந்த உணர்ச்சி மறத்து போக செய்பவர்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலுமே போதாது. அவர்கள் எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்த மாட்டார்கள். எவ்வளவு பேரை கொலை செய்தாலும் அவர்களுடைய வெறி தணியாது. எத்தனை முறை அவமானப்பட்டாலும் அவர்களுடைய வெறி தணியாது. உணர்ச்சி மறத்து போனவர்கள், வரையறையெல்லாம் கடந்து எங்கோ சென்றவர்கள். இன்றைக்கு உள்ள கருவிகள் எண்ணற்ற தொழில்நுட்ப வாய்ப்புகளோடு இருக்கின்றன. இந்த தொழில்நுட்ப வாய்ப்புகளின் வளர்ச்சியை கண்டு நான் நடுங்குகிறேன். என்னுடைய இயல்பு நடுங்குகிறது. இந்த கருவிகளை பற்றி அதிகமாக யாராவது உரையாடினால் நான் அங்கிருந்து நகர்ந்து விடுவேன். இந்த கருவிகளை யாராவது அதிகம் பயன்படுத்தினால் என்னால் அவர்களோடு நெருங்க இயலாது. ஏனென்றால் அந்த கருவிகளின் அருகில் சென்றால் எனக்கு நடுக்கம் ஏற்படும். ஒரு கருவிக்குள் ஏன் இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கின்றன? இது வரையறையை மீறியதாக இருக்கிறது.
ஒரு கருவியை நீங்கள் பார்க்கிறீர்கள், கைபேசி வைத்திருக்கிறீர்கள், அதில் பல வண்ணங்கள் அதன் திரையில் ஒளிர்கின்றன. நான் சொல்கிறேன், இந்த வண்ணங்களே உன்னுடைய பார்வை வரையறையை தாண்டியது. இந்த வண்ணங்களை பார்த்தால் உன்னுடைய பார்வை பறிபோகும் என்கிறேன். உன்னுடைய பார்வைக்கென்று ஒரு வரையறை உண்டு, அதை உணர்த்துவதற்கு நுட்ப உணர்ச்சி உண்டு. நீ அந்த வரையறையை மீறிவிட்டாய், மீறிக்கொண்டே இருக்கிறாய். ஆகவே அந்த வண்ணங்களை பார்க்காதே என்கிறேன். இது பார்த்தாலே தெரிகிறது, அந்த வண்ணங்களை பார்க்கும், இது இயல்புக்கு மாறான வண்ணம் என்று பார்க்கும்போதே தெரிகிறது. அந்த கருவியின் உள்ளே எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்கின்றன. படம் எடுப்பதற்கு வாய்ப்பு, குரல் பதிவு செய்வதற்கு வாய்ப்பு, வேறு பல வாய்ப்புகள் உள்ளன. இவையெல்லாம் மனித இயல்பின் வரையறைகளுக்கு அப்பாற்பட்டவை என்று நான் நடுங்குகிறேன். எனக்கு பதட்டமாக இருக்கும் இந்த கருவிகளை எல்லாம் கையாளும் போதோ அல்லது கருவிகளை வைத்திருப்போரை பார்க்கும்போதோ எனக்கு பதட்டமாக இருக்கும். எனக்கு அச்சம் இல்லை, பதட்டம். இங்கு இருக்காதே என்று விளக்குவதற்கான ஒரு உணர்ச்சி. ஒருவர் பேசுவதை அவருடைய அறிதல் இல்லாமல் பதிவு செய்வது மன்னிக்கக்கூடிய குற்றமா? ஒருவரை அவர் அனுமதி இல்லாமல் படம் எடுப்பது நாகரிகமா அல்லது இது ஏற்க தகுந்த செயலா? இதையெல்லாம் ஏற்கலாமா? என்னை பொறுத்தவரை நான் இன்னும் அந்த எல்லைக்குள்ளே நிற்பவன். நீங்கள் வேண்டுமானால் எல்லைகளை கடந்து சென்றிருக்கலாம். இந்த காலத்தில் அது தவறு இல்லை எனலாம். எந்த காலத்திலும் மனித இயல்பு தான். மனித இயல்பு தன்னுடைய உரிமைகளை பாதுகாக்கிறது. நான் என்னுடைய உரிமையின் மீது பிடிப்பு வைத்திருக்கிறேன். என்னுடைய உரிமையை நான் விட்டுத்தர மாட்டேன். இதுதான் உங்களுக்கும். இன்றைக்கு உள்ள தொலைபேசி தொழில்நுட்பம் எவருடைய அனுமதியும் இல்லாமலேயே எவருடைய குரலையுமே பதிவு செய்கிறது, எந்த உரையாடலையுமே பதிவு செய்கிறது. இதை கேட்கும் பொழுதே பதட்டம் வர வேண்டும். இதை செய்வதற்கு துணிவே யாருக்கும் இருக்கக்கூடாது. ஆனால் இதை ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி என்று நீங்கள் கொண்டாடும் இடத்திற்கு வந்துவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய சிதைவை யாரும் காப்பாற்ற இயலாது. நீங்கள் சிதைந்துதான் போக வேண்டும். எல்லையை கடந்து விட்டீர்கள், எல்லையை மீறி சென்று விட்டீர்கள். அவ்வாறு மீறி சென்றதை இப்பொழுது நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். எதை பார்த்தாலும் படம் பிடிக்கிறார்கள், படம் பிடிக்கிறீர்கள். கருவறைக்குள் சென்று திருவுருவத்தை படம் பிடிக்கலாமா? கருவறை என்றாலே இருளாக இருப்பது, அதற்கு மின்விளக்கே பொருத்தக்கூடாது, அந்த அளவு இருளாக இருக்க வேண்டும். அகல் விளக்கு பொருத்த வேண்டும், நல்லெண்ணெய் ஊற்றி எரிக்க வேண்டும் என்றெல்லாம் திருவுருவத்தை காப்பவர்கள் இன்றும் கதறுகிறார்கள். திருவுருவத்தை காப்பவர்களுக்கு தெரியும் கருவறை எப்படி இருக்க வேண்டும் என்று. ஆனால் இன்றைக்கு படம் பிடிக்கப்படாத திருக்கோயில் கருவறைகள் மிக குறைவு அல்லது ஏறத்தாழ இல்லை. எல்லோருமே கைபேசி வைத்திருக்கிறார்கள். எல்லாவற்றையுமே படம் பிடிக்கிறார்கள். எல்லை மீறல் இது நிலைக்காது. இவ்வளவு இதெல்லாம் இப்படியெல்லாம் படம் பிடித்து என்ன செய்ய போகிறீர்கள்? பெருமைப்படுவதை தவிர இதில் ஏதாவது ஒரு பொருள் உண்டா? நான் அங்கு சென்றேன், அதை படம் பிடித்தேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்வதை தவிர, உங்களுடைய அகந்தையை வளர்ப்பதை தவிர இதில் எந்த பொருளுமே இல்லை. இதற்காக நீங்கள் உங்களுடைய எல்லைகளை எல்லாம், இயல்பு எல்லைகளை எல்லாம் மீறி வந்து விட்டீர்கள். இயல்பு எல்லைகளை மீறியோருடைய உணர்ச்சிகள் மரத்து போகும். உணர்ச்சி மரத்து போனால் உடல் தன்னை தற்காத்து கொள்ளாது. யார் வலை விரித்தாலும் சென்று விழ வேண்டியிருக்கும். எங்கு பள்ளம் இருந்தாலும் அதனுள் சென்று விழ வேண்டியிருக்கும், அல்லது சிலரால் பிடித்து தள்ளப்பட வேண்டியிருக்கும். யாரும் காப்பாற்ற இயலாது. இயல்பெல்லையை மதிக்காதவர்களை இறைவனே காப்பதில்லை. ஏனென்றால் அவன் வைத்திருக்கும் கவசம் இயல்பே காத்தல் செய்யும் என்று நாம் ஏற்கனவே ஒரு உரையாற்றியிருக்கிறோம். உங்களுக்கு படைத்தவன் ஓர்
இயல்பை கொடுத்திருக்கிறான். அந்த இயல்பைத்தான் உங்கள் ஆயுதமாக அவன் வழங்கியிருக்கிறான். அந்த ஆயுதத்தை நீங்கள் வீசி எறிவீர்கள் என்றால் நீங்கள் தற்கொலைக்கு முடிவு செய்து விட்டீர்கள் என்பதை தவிர அதற்கு வேறு பொருள் இல்லை. அந்த நிலையில் இறைவா நீ ஏன் காப்பாற்றவில்லை என்றெல்லாம் கேட்கக்கூடாது. அவன் வழங்கிய ஆயுதத்தை தான் நீங்கள் மீறி இருக்கிறீர்கள். ஆகவே ஒவ்வொருவரும் தன்னுடைய இயல்பு எல்லையை அறிந்து கொள்ள வேண்டும். இயல்பாக இருந்தாலும், தொடக்கத்தில் குறிப்பிட்ட திறனாக இருந்தாலும், நம்முடைய முயற்சியின்றி நமக்கு படைத்தவரால் வழங்கப்பட்டவை. இவ்வாறு வழங்கப்பட்டவைதான் நம்மிடம் நிலைக்குமே அன்றி நாம சேர்த்த எதுவும் நம்மிடம் நிலைக்காது. நாம சேர்த்தவற்றுள்ளும் நாம் எவற்றையெல்லாம் வலிந்து சேர்த்தோமோ, உணர்ச்சி மறத்து போக உழைத்து சேர்த்தோமோ, அவையெல்லாம் நம்மிடம் நிலைக்காமல் போவது மட்டுமல்ல, சிதைந்து நம்மையும் சிதைக்கும். அவ்வகையில் வாழ்க்கையை சுமையற்றதாக பார்க்க வேண்டும். எது இயல்பாக அமைகிறதோ அதை மட்டுமே ஏற்றுக்கொண்டு, எது வேண்டுமோ அதை வழங்குவாய் என்று வேண்டுதலோடு நின்று கொண்டு நிம்மதியாக வாழ வேண்டும் என்பது இந்த உரையின் கருத்து. நன்றி. செம்மை பற்றிய மேலதிக தகவல்களை www.semmaivanam.org என்ற இணையதளத்திலும், செம்மை மரபுப்பள்ளி என்ற யூடியூப் சேனலிலும், செம்மை வனம் என்ற முகநூல் பக்கத்திலும் பெறலாம்.